பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வருவோம். ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்ந்து இடைப்படுவாராக. யாவரும் ஜெபத்தோடு காணப்படுவோம். முக்கியமாக நமத்தில் காணப்படுகிறதான அருமையான மிஷனரி வாட்ச்மேன் ஜோப் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஒரு 2.5 வருஷத்திற்கு முன்பாக நாங்கள் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் நாங்கள் மீட் பண்ணோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அந்த நாளில் அவர் பேசினதான வார்த்தைகள் என்னை தொட்டது. அது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கும் ஒரு பிரயோஜனமாய் காணப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து அருமையான பாஸ்டர் தொண்டாமுதல் ஒரு பாஸ்டர் மூலமாக என்னிடத்தை கேட்கும்போது பாஸ்டர் வராங்கன்னு சொன்ன உடனே அவங்கள நம்முடைய சபையில் அழைத்து உபயோகப்படுத்த வேண்டும் என்று ஏவப்பட்டு அவளை சபையில் அழைக்கும் போது கர்த்தர் கிருபையாய் அவர் ஏற்ற நேரத்தில் வருவேன்னு சொன்னது மாத்திரமல்ல, கிருபையாய் தேவன் அவரை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். அதனுடைய பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் தேவனுடைய சுவிசேஷத்தை வல்லமையாய் செய்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய தாசன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். அவர் நம்முடைய சபையில் வந்திருப்பது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். அவர் மூலமாய் கர்த்தர் நம்மத்தில் இடைபெற போகிறார். நாம் யாவரும் ஜெபத்தோடு காணப்படும் போது பாஸ்டர் வாட்ச்மேன் ஜோப் அவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் உங்களோடு கூட இருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் பேரை கேட்டாலே உங்களுக்கு இது என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு யோசிக்க தோண்டும். என்னுடைய பேர் வாட்ச்மேன் ஜோ. என்ன பேரு? வாட்ச்மேன். நீ தான் வாட்ச்மேன். சிலர்லாம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் தான் தேசத்துக்கே காவல்காரர்லாம் சொன்னாங்க. இல்லை, நான் தான் செக்யூரிட்டின்லாம் சொன்னாங்க. இந்த என்னுடைய பேரும் அதனுடைய அர்த்தத்தில் உண்டானது. சீன தேசத்திலே வாட்ச்மேன் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய ஊழியர் இருந்தார். அவருக்கு அவருடைய தாயார் அவருடைய கிராமத்தை ஆண்டவருக்காய் ஆதாயப்படுத்தணும் என்கிற வைராக்கியத்தோடு கூட அவருக்கு நினான் சு என்று சீன மொழியிலே அந்த பெயரை வைத்தார்கள். அவருடைய மனைவியும் அவர் வாலிப வயதில் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்தார். அவருடைய புஸ்தகங்கள் எல்லாம் நீங்கள் வாட்ச்மேன் நீன் போட்டால் அவருடைய புஸ்தகங்கள் தான் வரும். ஆனால் இன்னைக்கு அவர் தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறார். 70களிலே அவர் சிறைச்சாலைகளில் இருக்கும் பொழுது அநேக புஸ்தகங்களை எழுதினார். கிறிஸ்தவ புனித வாழ்க்கை, கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை, வசனத்துக்கு திரும்புவோம் வாருங்கள். அந்த புஸ்தகங்கள் எல்லாம் உலக அளவிலே பிரசித்தப்பட்டு அநேக திருச்சபைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது. என்னுடைய தாயும் தகப்பனாரும் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு என்கிற ஒரு ஊழிய ஸ்தாபனத்தில் 2வது மிஷனரி 1967ஆம் ஆண்டு அந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட முதல் பணித்தளத்தில் ஊழியர்களாய் போனார்கள். அங்கே மிஷனரிகளாய் ஊழியம் செய்யும் பொழுது இந்த வாட்ச்மேனியை குறித்து மிஷன் தலைவர்கள் சாம் கம்லேசன், எமில் ஜபசிங் போன்ற மிஷனரி தலைவர்கள் அங்கே பேசுவது உண்டு. அவங்க மலையில் இருந்தாங்க. அந்த மலைகளுக்குள்ளே அவர்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி, எனக்கு ஒரு பையனை கொடுத்தா அவனுக்கு வாட்ச்மேன்னு பேர் வைப்பேன்னு சொல்லி உற்சாகத்தின் மிகுதியில் என் பேரை வச்சுட்டான். வாட்ச்மேன் நீன்னு சொல்லி தமிழில் பேரை வச்சு பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள்லாம் மிஷனரி கிட்ஸாக இருந்ததுனால, பிள்ளைகளாக இருந்ததுனால நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை தான் எங்களுடைய பெற்றோர்களை பார்க்கும் வாய்ப்பு. சிறு வயதிலிருந்தே ஹாஸ்டலில், அப்போ பெரிய வசதிகள்லாம் கிடையாது, ஸ்தாபனங்களுக்கெல்லாம் பணம் கிடையாது. அவர்கள் வேலையை ராஜினாமா செய்துட்டு அந்த வாலிப வயசுலே போயிட்டாங்க. என்னுடைய சிறு வயதிலே 1ஆம் வகுப்புலேருந்து ஹாஸ்டலில் தான் படித்தேன். பெற்றோர்களை பார்க்க முடியாது, பயங்கர வருத்தமாக இருக்கும். அந்த விடுமுறை நாட்கள் மட்டும்தான் பெற்றோர்களை சந்திப்போம். அப்போ நான் 8வது படிக்கும் பொழுது என் பேரை மாற்றலன்னா நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு அடம் பிடித்தேன். ஏன்னா சாராக இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், பிள்ளைகளாகட்டும், நீ வாட்ச்மேன் இங்கே வா, வாட்ச்மேன் இங்கே வாமா, செக்யூரிட்டி நிற்பார், நானும் நிற்பேன். யாரை கூப்பிடுவாங்கன்னு தெரியாது, கேலிக்காக கூப்பிடுவாங்க. ஏன்னா சில சார்லாம் சொல்லுவாங்க, நீ வாட்ச்மேன், உங்கள் அப்பா யாருடா, கலெக்டரா அப்படின்னு கேட்பாங்க. என்னெல்லாம் பேர் வச்சுட்டு வந்திருக்கேன்னு ரொம்ப அசிங்கமாக இருக்கும், கேவலமாக நான் ஃபீல் பண்ணுவேன். நான் அந்த நாட்களில் அந்த மகத்துவத்தை அறிந்து கொள்ளலை. ஆகவே பேர் வேண்டான்னு சொல்லி போராடினேன். அப்போ குடும்பத்தில் எங்களுக்கு 6 பிள்ளைங்க, எல்லாரும் இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கோம். தகப்பனும் தாயும் பரலோகத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் குடும்பமாக சேர்ந்து அந்த லீவில் பேசும் பொழுது சொன்னாங்க, சரி உன் பேர் என்ன ஜோப்புன்னு வச்சுருவோம்.
எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது வரைக்கும் நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன். அதனால யோபு தான் தெரியும், ஜோப் தெரியாது. நான் நினைச்சேன் ஒரு மிஷினரி பேர் தான் போல அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி ஒத்துக்கொண்டேன். என்னுடைய பேரெல்லாம் மாற்றி இப்போ வாட்ச்மேனி ஜோப்னு மாற்றியிருக்கு. இப்போ ரெண்டு பேரையும் சேர்த்து வாசித்தீங்கன்னா வாட்ச்மேனி ஜாப்னு வரும். இப்போ நம்ம விமானத்தில் போகும்பொழுது எங்கே போகும்போது ஐடி கார்டை கொடுத்தா, சார் இது கம்பெனி சார், உங்கள் பேர் என்ன சார்னு கேட்பாங்க. நீங்கள் வாட்ச்மேன் வேலை கொடுக்குற ஜாப் கொடுக்குற ஆளு அந்த கம்பெனி பேரும்பாங்க. ஆனால் ரெண்டு பேருக்கும் வித்தியாசமே இல்லை. இந்த சீன தேசத்தில் வாழ்ந்த இந்த வாட்ச்மேனி 12 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தார். கண்கள் பிடுங்கப்பட்டது, நாக்கு அறுக்கப்பட்டது, கால்கள் வெட்டப்பட்டது. அந்த நாட்களில் சீன அரசாங்கம் கொடுங்கோல் ஆட்சி செய்த நாட்கள். சபையே வளர முடியாமல் அவருடைய மனைவி அடுத்த சிறைச்சாலையில் இருந்தாங்க. 70களுடைய துணைவியார் மரித்தது கூட இவருக்கு தெரியாது. 72 தான் அவர் இறந்தார். ஆனால் அவர் இருந்த இருட்டு அறைகளிலே அவருக்கு உதவியாய் வருகிற, அவரை காவல் காக்க வருகிற அதிகாரிகள், சிறை அதிகாரிகள் அவரை பார்க்கும் பொழுதே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்களாம். கிட்டத்தட்ட சரித்திரம் சொல்கிறது 1500க்கும் அதிகமான சிறை அதிகாரிகள் அவர்கள் சிறையில் இருக்கும் போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த கொடுங்கோல் ஆட்சியின் நாட்களிலே சீக்ரெட் சர்ச்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க பூட்டான் நாட்டுக்கு போனீங்கன்னா சீக்ரெட் சர்ச் தான் இருக்கு. வெளிமுகமா இப்படிலாம் ஆராதனை பண்ண முடியாது. நாங்கெல்லாம் போயிருக்கிறோம். நாங்கள் ஊழியத்துக்கு போகும்பொழுது அந்த பார்டரை கிராஸ் பண்ணோன்னா கூட்டு போவாங்க. எங்கேயாவது ஒரு அறைக்குள்ள நடுவில் உள்ள உட்காந்து, சவுதியில் எல்லாம், சவுதி அரேபியாவிலும் அதே மாதிரி சில இடங்கள் உண்டு, ரியாத் அப்படிப்பட்ட இடங்களில் எல்லாம் ரூம் அடைத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு விருந்தாள் மாதிரி போய் சத்தியத்தை சொல்லிட்டு பேசிட்டு ஜோம் பண்ணிட்டு வரணும். பெருசாக பாட்டெலாம் படிக்க முடியாது. இன்னைக்கு அப்படி சில நாடுகள் இருக்கு. ஆகவே அப்படிப்பட்ட அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் அதுல வளர்க்கப்பட்டது தான் இன்னைக்கு சீன திருச்சபை உலகத்தையே அசைத்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. வசனத்தினால் நிறைந்த திருச்சபை. ஆகவே அந்த பேரை சூட்டப்பட்ட எனக்கு, நான் எங்கெங்கெல்லாம் போய் பார்த்தேன், ஊழியமே வேண்டான்னு அலைந்து பார்த்தேன். பைபிள் காலேஜில் விட்டா ஓடி வந்துடுவேன், ஊழியத்தில் கொண்டு போய் விடுவாங்க ஓடி வந்துடுவேன். ஏன்னா ஊழியக்கார பிள்ளைகளுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட்னு பாருங்களேன், ஊழியத்தை விட்டு ஓடணும்னு நினைக்கிறது. ஆனால் என்னைக்கு நம்ம ஊழியக்காரர் தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறோமோ எங்கேயும் தப்பிக்க முடியாது. எந்த சுத்தி போட்டு எங்க ஓடாலும் கடைசியில் ஆண்டவர் அங்கதான் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. வியாபாரம் செஞ்சேன், தொழிலதிபர் ஆன, எல்லாம் செஞ்சேன். ஆனா ஏற்ற நேரத்தில், குறித்த நேரத்தில் கர்த்தர் ஊழியத்திற்கென்று வேறு பிரித்தார். என்னுடைய பெற்றோர்கள் வைத்த பேரு, என்னுடைய பெற்றோர்கள் வைத்த தியாகம், அவர்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு, ஜெபம். என்னுடைய தாயார் தகப்பனாரெல்லாம் பார்த்துருங்க, இரவு 2 மணிக்கு தலைக்குள்ள காலுக்கு நில உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு தூக்கம் முழிச்சு பார்த்தா அம்மாவுடைய கண்ணீர் என் மேல விழுந்திருக்கும். எவ்வளவு பாரத்தோடு அவர்கள் விசாரித்திருப்பாங்க, இது ஜோம் பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க. அலட்சியமா இருந்த என்னை கர்த்தர் ஊழியத்திற்கென்று பிரித்து எடுத்தார். 95ஆம் ஆண்டு வட இந்தியாவுக்கு போனேன், ராஞ்சி, ஜார்க்கண்டை மையமாக. அப்ப ஹிந்தியெல்லாம் தெரியாது. எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு ஊழியன், ஒரு மிஷினரியா போய் சபை ஊழியம்னு சொல்லி தான் யோசித்தேன். நான் ஒரு மிஷினரி ஸ்தாபனத்திலே வளர்ந்து எடுக்கப்பட்டவன். ஆகவே சிறு வயதிலிருந்தே மிஷினரிகளுடைய அனுபவங்கள்லாம் எனக்கு தெரியும். ஆகவே இப்போ அழைப்பு வந்துட்டு ஒரு ஸ்தாபனத்தில் போகணும் பெற்றோர்களும் விரும்பினாங்க. நான் அங்கே போய் ஊழியத்தை, எனக்கு ராஞ்சி என்கிற காரியம் கோயம்புத்தூரில் தான், அதுவும் பாருங்க பீட்ரி ஏங்கரின் வந்திருந்தாங்கன்னு நினைக்க. அந்த நாட்களில் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கும் பொழுது, போதகர்கள் கூட்டம் வந்திருக்கும் போது, வஉசி மைதானத்தில் இருக்கும் போது தான் ராஞ்சியை பற்றி 2-3 நாளாக ராஞ்சின்னு ஊரை பற்றி வருது. அப்போ எனக்கு ராஞ்சி எங்கே இருக்குன்னு தெரியாது. அது வந்து பீகாரில் இருந்துச்சு, இப்போ ஜார்க்கண்ட் மாநிலமாய் மாறிட்டு. அப்போ அந்த புக் ஸ்டால் போடுறவங்கள்ட்ட கேட்க, ஏன்னா அவங்களாம் பல ஊருக்கு போகிறவங்கள கேட்டேன். அப்போ ஒருத்தன் சொன்னா பீகார்ல இருக்கு அப்படின்னு சொன்னோம். அந்த ஊருக்கு போகணும்னு ஆசை, ஆனா யாரு கூட்டு போவான்னு தெரியாது. என்னுடைய சகோதரியும் சகோதரியின் கணவரும் அவங்க சத்தீஸ்கர்ல ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மிஷினரியா. அப்போ அவங்க விடுமுறைக்கு வந்திருக்கும் போது அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க சொன்னா எங்க ஊர்ல இருந்து 7 மணி நேரம் தான் ராஞ்சி, நீங்க வாங்க உங்களை கூட்டு போறோன்னு. ஏன்னா எப்படியாவது வட இந்தியாவில் கொண்டு போயிடணும், எல்லா குடும்பத்தின் மக்கள் வாஞ்சியா இருந்ததுனால உடனே கூட்டு போயிட்டாங்க. அவங்க லீவ் முடித்து போகும்பொழுது கூட்டு போய் அங்குள்ள திருச்சபையின் தலைவர்கிட்ட என்ன அறிமுகப்படுத்தினாங்க. அவர் அவருடைய பைபிள் காலேஜில் வச்சுக்கிட்டாரு, இங்க இருந்துட்டு நீ என்ன ஊழியனாலும் பண்ணு, உனக்கு என்ன விருப்பமா செய்யன்னு. எனக்கு சபை ஊழியத்தை அங்க போய் பார்த்த பிறகு தெரிஞ்சு இங்க நிறைய தேவைகள் இருக்கு, வளர்கிற சபைகளுக்கு உதவியா இருக்குன்னு கர்த்தர் அடிக்கடி பேசினதுனால அந்த நாட்களிலே 95லே எழுப்புதல் ஊழியத்தை செய்யணும்னு அந்த ஆரத்தை பெற்றேன், அந்த வழி நடத்துதலை பெற்றேன். பாச தெரியாது, ஹிந்தியில பாணி தக் நை மாலுமே உஸ்ஸமே, எப்படி பேசணும்னு தெரியாது, ஆக்ஷன்ல தான் எல்லாம் காரியம் நடக்கும். ட்ராக்ஸை வாங்கிட்டு போய் கொண்டு போய் கொடுத்து கொண்டு இருப்பேன். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் இன்னைக்கு 40 பாடல்களை எழுத தேவன் கிருபை கொடுத்தார், ஹிந்தி ஆதிவாசி மொழிகளில.
ஜார்க்கண்ட்ல ஒரு 17 வருஷங்கள் இருந்தோம். எல்லா திருச்சபைக்கும் ஆசீர்வாதமாய் இன்னைக்கு எங்களுடைய அலுவலகம் அங்கு உண்டு. சென்ட்ரல் சர்ச் சிட்டியில எல்லா திருச்சபையோடு கூட இணைந்து கர்த்தருடைய ஊழியங்களை நிறைவேற்றி வருகிறோம். வசனத்துல முக்கியத்துவம் கொடுத்து உருவாக்கி வருகிறோம். நல்ல இசைக்குழு உண்டு, காஸ்பல் டீம் உண்டு. அதை தொடர்ந்து கர்த்தர் இங்க ஊழியம் முடிஞ்சு 2010 சொன்னார் அடுத்த ஊருக்கு போன்னு. அகஸ்டின் ஜெயக்குமார்லாம் வந்து சொன்னாங்க, நீ உனக்கு இவ்வளவு வரவேற்பு இருக்கு, எல்லா சபையும் உன்னை ஏற்றுக்கொள்றாங்க. ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு ஸ்தாபனம் கிடையாது, எங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு கிடையாது. கர்த்தர் சொல்றதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம், அவ்வளவுதான். பக்தர்களுக்கு உறுதுணையா இருக்கணும். எங்க பேங்க் அக்கௌண்ட்லாம் கிடையாது, ஊழிய ஸ்தாபனத்தின் அக்கௌண்ட்லாம் கிடையாது. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும், அவ்வளவுதான். கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துகிறார். பல கோடிகள் தேவை இருந்தாலும் கர்த்தர் கொடுத்து வழி நடத்துகிறார். ஒன்றிலும் குறைவில்லாமல் தேவன் நடத்தி வருகிறார். இங்கிருந்து இருக்கிற எல்லா ஊழியர்கள் நார்த் இந்தியா வட இந்தியா வரும் பொழுது அங்கு அவர்கள் கூட்டங்களை நடத்துவது, ஊழியங்களை அமைத்து கொடுப்பது. இன்னைக்கும் எல்லா பெரிய ஊழியர்கள், போன 2 நாளைக்கு முன்னாடி தான் ஃபாதரோடு கூட இருந்தேன். அவருடைய ஊழியர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். அதுக்கு போன வாரத்தில் நாலுமாவடியில் அவர்களோடு கூட இருந்தேன். அவர்களோடு கூட சில காரியங்களை செய்ய திட்டமிட்ட தேவன் கிருபை கொடுத்தார். இப்படி எல்லா ஊழியர்களுக்கும் ரொம்ப வட இந்தியாவை குறித்து அவர்களுக்கு நன்றாக தெரியும், என்னை மூலமாய் பயன்படுத்துவார். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் எங்களை வைத்திருக்கிறார். இப்படி நல்ல வலிமையான ஊழியங்கள் எல்லா 21 மாநிலங்களிலும் ஊழியங்கள் உண்டு. என்னோட கூட 120 கோஆர்டினேட்டர், டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் இருக்கிறாங்க. யாருக்கு எப்படி பணம் போகுது எனக்கெல்லாம் தெரியாது. எனக்கு அக்கௌண்டே கிடையாது, ஸ்தாபனமும் கிடையாது. கர்த்தர் யாரை ஏவுறாரோ அவங்க அனுப்பிடுவாங்க, அவ்வளவுதான். சொல்லுவாங்க, நாங்க ஒரு மிஷனரியை தாங்கணும், நீங்க நேரடியாக அனுப்பிடுங்க, அவங்க ஊழியம் செய்வாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கொள்ளுங்க. கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி வழி நடத்தல் படி நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்க இருந்து பஞ்சாப் போனோம். சண்டிகாரை மையமாக ஏர்போர்ஸ் அங்கே இருக்கு. பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அங்க உள்ள ஏர்போர்ஸ் டீம், அங்க உள்ள வேலை பார்க்கிற மக்கள் மத்தியில ஹிந்தி, அவர் தமிழ், அவர் மலையாள மக்கள் மத்தியில ஊழியங்கள் அதிகமா செஞ்சிருக்கிறோம். அங்க உள்ள சர்ச்சஸ் எல்லாம் நடத்தி இருக்கிறோம், அவர்களுக்கு ஆராதனைகள் நடத்தி இருக்கிறோம். ஆகவே அங்கு தங்கியிருந்து ஒரு 8 ஆண்டுகள் அங்க பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல், உத்தரகாண்ட் அப்படிப்பட்ட பகுதிகளில், ராஜஸ்தான்ல எல்லாம் ஊழியங்களை செய்ய, அந்த பகுதியில் எழுப்புதலின் காரியங்களை செய்ய தேவன் கிருபை கொடுத்தார். தமிழ் இங்க வந்த பிறகுதான் நான் கொஞ்சம் திருப்பி ரிப்பீட் பண்ணேன். 25 வருஷத்துக்கு தமிழ்நாடு எங்களுக்கு சம்பந்தம் இல்லாம ஆகி போச்சு. ஹிந்திலேயே பேசி ஹிந்திலேயே வாழ்ந்தேன். எங்களுக்கு கர்த்தர் தெளிவா சொல்லிட்டார், யாரையும் நீ சவுத்துல இருந்து கொண்டு வரக்கூடாது, இங்க உள்ள மக்களையே நீ உருவாக்கணும்னு சொல்லி. ஆகவே என்னோடு கூட பணிபுரிகிறவங்க எல்லாருமே அங்க உள்ள ஆதிவாசி இன மக்கள், அங்க உள்ள பஞ்சாபி இன மக்கள், அங்க உள்ள ஹரியானா இன மக்கள், எல்லா மக்களும் அங்க உள்ளவங்களை அங்கேயே உருவாக்கி அவர்களை தலைவராய் மாற்றி உருவாக்கி ஊழியங்களை செய்து வருகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் என்னுடைய 2 சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுச்சு. கல்கத்தாவில் நானும் மோகன்சி அவங்க அப்பாத்துறை அந்த நாட்களில் இருந்தாங்க. 3 பேரும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறோம். பெரிய கூட்டம், எதிர்ப்புகள் மத்தியில் கர்த்தர் கிரியை செய்கிறார். நான் தாங்க நடத்தணும், ஹிந்தியில எல்லா காரியங்களையும் செய்துக்கிட்டு இருக்கேன். 2 சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு காலெல்லாம் வீங்கிருக்கு. கையில தூக்கிட்டு வந்து மோசையை தூக்கிட்டு வந்த மாதிரி தான் கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. நான் தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும், மீட்டிங்கை நடத்தணும், செய்தி கொடுக்கணும், அவங்க தமிழ்ல பேசின அந்த காரியங்களை ஒழுங்கு செய்யணும். டிரான்ஸ்லேட்டர்லாம் இருந்தாங்க, ஆனா கூட்டமுள்ள என்னுடைய தலைமையில் இருந்தாலும் நான் என்னை தவிர வேற யாரும் அவங்களுக்கு தெரியாது. எல்லா சபையும் ஒருங்கிணைத்து காரியங்களை செய்கிறோம். ஆனா பலவீனப்பட்டேன். உடனே சிஎம்சிக்கு தூக்கிட்டு வந்தான். வந்து பார்த்தா சொல்லிட்டாங்க, 5ஆவது ரேஞ்சுக்கு போயிட்டு, ஸ்டேஜுக்கு போயிட்டு, இனிமேல் இவருக்கு உடனே டயாலிசிஸ் ஆரம்பிக்கணும்னு. ஊழியங்கள் அப்படியே விட்டுருக்கு. சின்ன பிள்ளைங்கெல்லாம் எப்படி வர ஒரு பெரிய கேள்வி. ஆண்டவரே, நல்லா தானே ஊழியம் போய்கிட்டு 25 ஆண்டு உமக்காக சீரோலேருந்து ஆரம்பிச்சு ஊழியங்களை ஆரம்பிச்சு கொண்டு வந்து எவ்வளவு பாடுகள், எவ்வளவு எதிர்ப்புகள், அதெல்லாம் சொன்ன டைம் இருக்காது. எப்படியெல்லாம் கடந்து வந்தோம். இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டே. பிள்ளைகளுடைய லைஃப் என்ன, அடுத்த ஃபியூச்சர் என்ன, ஒன்றும் சேவிங்ஸ் கிடையாது. கர்த்தரையே நம்பி ஊழியம் செய்ததுனால ஒரு பெரிய கேள்விக்குறி. எல்லாவற்றிலும் வெற்றி கொடுத்துரு. இப்போ ஒரு பெரிய பாடுகளுக்குள்ள வந்துட்டேன். செலவீனங்கள் வரப்போகுது. எல்லாம் சொல்றாங்க 25 லட்சமாவது குறைஞ்சது வேணும். ஒரு பைசா கிடையாது. 2 லட்ச ரூபா எங்க சேவிங்ஸ்ல வச்சிருந்தோம். டாக்டர் சொன்னாங்க, உடனே குடும்பங்கள் எல்லாம் காலி பண்ணி இங்க வாங்கன்னு சொல்லி. எங்க வருதுன்னு தெரியல. என்னுடைய பெற்றோர்கள் ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. என்னுடைய சொந்த பந்தங்களை நாங்க இன்னும் பார்க்கல, சிறுவயதிலிருந்தே பார்க்கல. மிஷினரிகளா இருந்ததுனால யாரு சொந்தம்னு தெரியாது, எந்த ஊருன்னு தெரியாது, எங்க போய் யார்கிட்ட போகணும்னு தெரியாது. ஊழியக்காரர்கள் மட்டும் நல்லா தெரியும், ஊழியத்தை சார்ந்தவர்கள் நல்லா தெரியும். என்ன செய்வதுன்னு தமிழ் காரனா இருக்கிறதுனால, தமிழ் ஊர்க்காரரா இருக்கிறதுனால திருப்பி வர வேண்டிய சூழ்நிலை. இங்கதான் ஏதாவது பாதுகாப்பு உண்டாகும்னு சொல்லி அவசரமா பிள்ளைகளை எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு படிப்பை நிறுத்தி விட்டு மதுரையை வந்து நோக்கி இறங்கணும்.
மதுரை ஏன் வந்தேன்னு சொன்னா, சண்டிகார்ல இருந்து உங்களுக்கு தெரியும், ஒருவேளை சண்டிகார் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து போயிருப்பீங்கன்னா, சண்டிகார்ல இருந்து மதுரைக்கு தான் டைரக்ட் ட்ரெயின் இருக்கு தமிழ்நாட்டில். மெட்டீரியல்லாம் கொண்டு வரணும், வீடை காலி பண்ணி கொண்டு வரணும்னா எங்கேயும் இடையில உள்ள இறக்கணும்னா பாதி காணாம போயிடும். ஆகவே சென்னை வேலூர்லாம் போக வேண்டாம், மதுரையில் போய் இறக்கிறோன்னு ஜாமானை கொண்டு வந்து மதுரையில் இறக்கணும். ஒரு 15 நாள் ட்ரெயினில் தான் சாமான்லாம் வீட்டு பொருட்கள்லாம் கிடைஞ்சி. வீடு தேடணும். கர்த்தர் ஒரு வாடகை வீடை கொடுத்தார். ஏன்னா உடனே டயாலிசிஸ் பண்ணணும். டயாலிசிஸ் பண்ண ஆரம்பித்தேன். 1.5 வருடம் டயாலிசிஸ் பண்ணி எலும்பும் தோலுமாய் மாறிட்டேன். வர்றவங்களாம் ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல ஊழியம் செஞ்சீங்க, ஏன் இது நடந்தது? நிறைய பேருக்கு சுகம் நடந்துச்சு, நிறைய பேருக்கு அற்புதங்கள் நடந்துச்சு, ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி? பெரிய கேள்விகள். மரிக்கும் தருவாயில் ஒவ்வொரு நாளும் மரணம் தான். 7 முறை மரணத்துக்கு போய் போய் வெளியே வந்த சூழ்நிலை. கிட்டத்தட்ட 7 முறை ஆப்ரேஷன்ஸ், மேஜர் ஆப்ரேஷன். ஒரு முறை கிட்னி எடுத்தாங்க, ஒரு கிட்னிக்கு பயாப்சி பண்ணாங்க, கண்கள் 2 கேட்ராக்ட் பண்ணியிருக்கு, லிவரில் ப்ராப்ளம், சரீரத்தில் எடுத்த எங்கே தொட்டாலும் பிரச்சனையாக வருது. நல்லா ஓடிக்கிட்டு இருந்த சரீரம் திடீர்னு ஏன்? பெரிய கேள்வி. அப்போதான் யோசித்தேன், வாட்ச்மேனுக்கு இதே பிரச்சனை தான், அவர் பட்ட பாடு. யோபுக்கும் இதே பிரச்சனை தான், 2 பேரை வச்சதுனால தான் பேரம் முடிஞ்சோ. கர்த்தர் ஏதோ செய்கிறாரு. ஆனால் ஒன்றும் புரிஞ்சா, பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைங்க, 7ஆவது படிக்கிறாங்க, 9ஆவது படிக்கிறாங்க. அந்த நாட்களில் ஹிந்தி தவிர அவங்களுக்கு வேற தெரியாது, தமிழ் பாச தெரியாது. அது வேற பிரச்சனை. இங்கே தமிழ் மீடியம் படிப்பெல்லாம் ஸ்டாப் ஆகுது. என்னால் போய் ஹெல்ப் பண்ண முடியல. பெரிய கேள்விக்குறி. அதன் மத்தியில் தேவன் கிருபை பாராட்டினார். கிருபை பாராட்டு. இன்னைக்கு உங்க மத்தியில் நான் வந்திருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. தேவனுடைய சுத்த கிருபை. நான் இங்கே வந்து ஆராதனையில் கலந்து கொண்டேன். ஒருவேளை எழுந்து நிற்பதற்கு நேரம் என்னால் முடியாது, ஆனால் நான் ஆராதனையில் கலந்து கொண்டேன். தேவனுடைய மனுஷன், அது உங்களுடைய போதகர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை ஏற்கனவே தேவனுடைய மனதில் போட்ட வார்த்தை. உனக்கு குறிப்பதை நிறைவேற்றி முடிக்கிற கர்த்தர், உனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிற கர்த்தர். இன்னைக்கு ஏதோ ஒரு தேவையோடு கூட இந்த ஆலய ஆராதனை நீங்க வந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு குறித்து வைத்திருக்கிறதை தேவன் நிறைவேற்ற போகிறார். வசனம் சொல்கிறது, இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. யோபு சொல்றார் 23:14, இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. நீங்கள் கேட்பது எதிர்பார்ப்பது கம்மிதான், இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. பாருங்க வசனத்தை பாருங்களேன். சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 66:20. என் ஜெபத்தை தள்ளாமலும், என் ஜெபத்தை தள்ளாமலும், தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும், தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் இருந்த உண்டாவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஜெபத்தை தள்ளாமலும் தம் கிருபையை என்னை விட்டு விலகாமலும் என்னை பாதுகாத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம இப்படி பூரணமா இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? என் ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்டாரு. தேவ கிருபை என்னை சூழ்ந்து இருக்கிறது, தேவனுடைய கிருபை என்னை தாங்கி இருக்கிறது. கிருபைக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லனா, தகுதி அற்றவர்களுக்கு கிடைக்கும் ஈவு, கிஃப்ட். தகுதியே கிடையாது, ஆனா கிஃப்ட் கிடைக்கும். எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது, ஆனா ஒரு அன்பளிப்பு கிடைக்கும். அதான் கிருபை. பவுல் தன்னுடைய வியாதியின் மத்தியில ஊழியத்துல போய் ஆண்டவர்கிட்ட முறை முறையா ஜெபம் பண்றாரு. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய குறித்த வார்த்தை என்ன தெரியுமா? என்ன வார்த்தை? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அதான் கிருபை. ஏன்னா பவுலுக்கு அந்த வியாதி, அதெல்லாம் எனக்கு ஆண்டவர் இந்த வியாதி பாடுகளில் வரும்பொழுதுதான் பேசினார். ஏன்னா எனக்கு வந்த நோய் திடீர்னு வந்த நோய் இல்லை, இது என்னுடைய பெற்றோர்களுக்கு இல்லை, ஆனால் பெற்றோர்களுக்கு மூதாதையர்களுக்கு இருந்திருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. ஜெனட்டிக் இஷ்யூ. சில வியாதிகள்லாம் நமக்கு சுகராக இருக்கும், சில வியாதிகள்லாம் பரம்பரையாய் வருதுன்னு சொல்றோம்ல, அதுக்கு தீர்வே இல்லை. பவுலுடைய வியாதிகள் அப்படிப்பட்ட வியாதிகள் தான். சுகப்படுத்த முடியும், ஆனால் ஆண்டவர் சொல்லாரு அதை நான் சுகப்படுத்த முடியாது. நம்முடைய ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா அதில் பின் வாங்குவதில்லை, அதை மாற்றுவதில்லை. அந்த சாபத்தை எடுத்திருக்கிறாரு, ஆனா வார்த்தையை கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்லாரு, என் கிருபை உனக்கு போதும், அதை விட்டு தள்ளு. உனக்கு பலவீனம் இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லை,
என் கிருபை உன் பலவீனத்தை தாண்டிலும் மேலானது. உனக்கு சுகர் வியாதி இருக்கா, உனக்கு பிரச்சனை இருக்கா, உனக்கு பெரிய குடும்பமா இந்த காரியம் வந்துகிட்டு இருக்கா, பிள்ளைகளை பெற்றோரை அல்லது என்னுடைய மகனை குடும்பமா தலைமுறையா இதான் வருது, மாறவே இல்லை. டாக்டரால மாத்து மெடிக்கல் அதுக்கு தீர்வே கிடையாது, பரம்பரை அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஜெனட்டிக், நிறைய வியாதிகள், நிறைய காரியங்கள். என்னுடைய வாழ்க்கையில் அதான் கற்றுக்கொண்டேன். பவுல்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, பலன் இருக்கும், என் பலவீனமா தான் இருக்கும், ஆனா என் கிருபை அதுக்கு மேலானது. இங்க தாவீதுல இந்த வசனத்தை எழுதினது ஒரு நல்ல கொயர் மாஸ்டர். இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை எழுதினது தாவீது எழுதல. 66ஆம் அதிகாரம், ராக தலைவன். ஆகவேதான் அதுல ஹெட்டிங் இல்லாம இருக்கும் பாருங்க. தலைப்பு வாசிங்க, ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீத பாட்டு. அதுக்கு முந்தின அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தாவீதினால ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதத்தின் பாட்டு. ஆனா இது ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு கொயர் மாஸ்டருடைய பாட்டு. என்ன வார்த்தை எழுதுறாரு? என் ஜெபத்தை தள்ளாமல், எங்களுடைய ஜெபத்தை தள்ளாமல், எங்களுக்கு ஜெபத்துக்கும் பதில் கொடுத்து உம்முடைய கிருபையினால் எங்களை காத்து வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தின் சம்பவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இது அசிரியன் ராஜா எசேக்கியா ராஜாவை முற்றுகையிடும் பொழுது, ஒண்ணுமே இல்லாமல் திகைத்திருந்த நாட்களிலே கர்த்தர் அவர்களுக்கு வெற்றி கொடுத்தார். அதை வைத்துதான் இந்த அதிகாரம் எழுதப்பட்டிருக்கு, அதை வைத்துதான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கு. எசேக்கியா ராஜா எருசலேமை ஆண்டு கொண்டிருந்த பொழுது அவனை சுற்றி இருந்த எல்லா தேசத்தையும் சன்கரிப் என்று சொல்லப்படுகிற ஒரு அசீரியன் ராஜா எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிறான், எல்லாவற்றையும் பயமுறுத்தி அவன் வசப்படுத்தி கொள்கிறான். என்னோடு கூட திருப்பங்களை பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்துல இது எழுதப்பட்டிருக்கு. 36, 37ஆம் வசனத்துல நீங்க பாருங்க. 36, 37 நீங்க வாசித்தீங்கன்னா, 36ஆம் எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே அசீரிய ராஜாவாகிய சன்கரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கு விரோதமாக வந்து அவைகளை பிடித்து கொண்டான். அப்ப அவனோடு கூட இருக்கிற ஒருத்தன் லாகீஸ், அவனுடைய தலைமை இடத்தினுடைய ஊழியக்காரன். அவன் பேர் என்னது? ரசாக்கே. என்ன பேரு? ரசாக்கே. இந்த 2 பேர் தான் பிரச்சனையே. நம்ம தேசத்துல ஒரு 2 பேர் தான் பிரச்சனை, எல்லாருக்கும் தெரியும். சரியா? 2 பேரால பயங்கர பிரச்சனை. இன்னைக்கு ஜெபம் பண்ணாலும் காரியம் மாறுதலாய் மாறல, ஆனா மாறுதலாய் மாற போகிறது. அல்லேலூயா. இந்த அதிகாரம் ஒரு தீர்க்க தரிசன அதிகாரங்கள். 37ஆம் அதிகாரம் ஒரு தீர்க்க தரிசன அதிகாரம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஊழியங்களுக்கு விரோதமாய், தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற ராஜாவை சார்ந்த எந்த ஒரு அதிகாரம் படைத்தவர்களா இருந்தாலும், ராஜ்யத்தை ஆளுகிறவரா இருந்தாலும், மிரட்டுகிறவர்களா இருந்தாலும், இந்த ரசாக்கேனா அவன் பேர் என்னது? ரப்சாக்கே. ரப்சாக்கே எப்படிப்பட்ட ஆள்னா மிரட்டுகிறாள், பயமுறுத்துகிறாள். 2 பேர்ல யார் பயமுறுத்துகிற ஆள்னு உங்களுக்கு எனக்கும் தெரியும். ஒருத்தர் வேணும்னு கேட்காரு, இதெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்காரு. இன்னொருத்தர் பயமுறுத்துறாரு, எதுனாலும் கை நீட்டி பேசுகிறவர், எல்லாரையும் பயமுறுத்துகிறவர். அதான் இந்த ஸ்பிரிட். எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா எழும்பி வர்றாங்க. சரி, 37ஆம் அதிகாரத்துல 36ஆம் அதிகாரத்துல கடைசியில நீங்க வாசித்தீங்கன்னா அவன் சொல்றான், கர்த்தர் எருசலேமை என் கையில் தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் நீங்கள் தேசத்தை என் கையிலே தப்புவிக்கிறவன் யார் என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். இந்த ரப்சாக்கே சொல்றாரு, சுத்தி உள்ள தேசம், அவங்க தேவர்கள் எல்லாம் என் கைக்கு வந்துட்டாங்க பாருங்க, அவங்க எல்லாம் என் அடியில இருக்கிறாங்க, நீங்க ஒருத்தர் தான், உங்களையும் ஆண்ட கொடுக்க போறாரு. எசேக்கியா சொல்ற வார்த்தையெல்லாம் நீங்க கேட்காதீங்க. ஊர் மக்களுக்கு சொல்றான், விசுவாசிகளுக்கு சொல்றாரு. அவன்கிட்ட கேட்டீங்கன்னா நீங்களும் செத்து போயிருவீங்க, நீங்க ஓடி வந்துருங்க. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் பயந்து குறுகி கொண்டிருக்காங்க நம்முடைய தேசத்துல, வட இந்தியால விசேஷமாய். முடியல, தாங்க முடியல.
எதிர்ப்புகள். பாட்டு படிச்சாலே சிறைச்சாலை கூட்டு போறாங்க. பர்த்டே செலிப்ரேஷனுக்கு போனா மதம் மாற்றம்னு சொல்லி ஜெயில போடுறாங்க. கேஸை ஃபைல் பண்ணாம பல விதங்களில் நெருக்கப்படுறாங்க. அங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலேயும் நிறைய நடக்க ஆரம்பித்துட்டு விரோதங்கள் பெருகி கொண்டிருக்கிற அந்த நாட்கள். ஆனால் நமக்கு ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய கிருபையினாலே நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் இருக்கிறார். இந்த அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, அந்த எசேக்கியா ராஜா 1ஆம் வசனத்தில் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது, ராஜாவாகி எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து, ராஜா பயமுறுத்தப்படுகிற அந்த ராஜா தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு எந்த விதத்துல பயமுறுத்துகிற காரியங்கள் நிகழ்ந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தஞ்சம் உண்டு, உங்களுக்குன்னு ஒரு வழி உண்டு, உங்களுக்குன்னு பாதுகாப்பான ஒரு இடம் உண்டு. அதுதான் இந்த ஐக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த சபையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பாருங்க, உங்க சபையில் நல்லா வாசிக்க கேட்டேன், நல்லா பிறந்த நாள் பாடல்கள், ஒவ்வொருத்தையும் விசாரிக்கிற அனுபவங்கள், ஒரு குடும்ப அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. நம்மை நேசிப்பதற்கு கர்த்தர் எப்படி நம்மோடு கூட இடைபடுகிறார் என்பதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். இப்ப திருச்சபையில போய் சபையில போய் அழுகிறாரு. செத்தவனை போல, செத்ததுக்கு எப்படி அழுவாங்களோ அதே போல எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப கடைசியில் நம்ம தான் தப்பித்து இருக்கிறோம். நம்மளை அழிக்க வந்துகிட்டு இருக்கிறான் சத்துரு. ராஜாவால முடியல. அழுதுட்டு அவருடைய எல்லா முக்கியஸ்தர்களையும், நீங்க அடுத்த வசனத்துல வாசித்தீங்கன்னா, அரண்மனை விசாரிப்புக்காரன், சம்பத்ரியான், எல்லாரையும், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், எந்தெந்த டாப் லிஸ்டா இருக்காங்களோ அந்த அரசாங்கத்துல எல்லாரையும் ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்புறான். நான் அந்த நாட்களில ஆவியானவர் தீர்க்கதரிசிகள் மூலமா தான் பேசுவார். ராஜாவே எது நடத்தினாலும் தீர்க்கதரிசியில போய் கேட்கணும். இன்னைக்கு அப்படி இல்லை. கர்த்தர் நம்மளெல்லாம் தீர்க்கதரிசியா மாத்தி வச்சிருக்கிறாரு. ஏசப்பா என் கூட பேசுறாரு. நிறைய பேர் நம்ம சொல்றோம்ல, ஏசப்பா என்கிட்ட பேசினாரு. வசனத்தின் மூலமாய் பேசுகிறார், ஜெபத்தின் வாயிலாக பேசுகிறார், ஊழியர்கள் மூலமாய் பேசுகிறார், நண்பர்களின் மூலம், விசுவாசிகள் மூலமாய் பேசுகிறார். பல விதங்களில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டார். அந்த நாட்களில் ஆண்டவர் யார்கிட்டையும் பேச மாட்டார். ஒன்லி தீர்க்கதரிசிகள் தான். தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகள் மூலமா தான் என்ன செய்ய போறேன்னு சொல்லுவார். இப்ப ராஜா ஜெபித்துட்டு தீர்க்கதரிசியில போய் வார்த்தையை கேட்க அனுப்பும் பொழுது, தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அது சொல்கிறார், இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்திற்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி. உங்களுக்கு எதிரடையா இருக்கிற எந்த ஒரு வியாதியா இருக்கலாம், பணப்பிரச்சனையா இருக்கலாம், எதெல்லாம் சத்துரு கொண்டு வந்து உங்களை அழிப்பன்னு நின்றுகிட்டு இருக்கிறானா, எதிரடையா நிற்கிறானா, தேவனுடைய சமூகத்துக்கு நீங்க வந்ததுனால உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை என்ன? ஆண்டவர் உங்களுக்கு எதிரடையா இருக்கிற எல்லா சத்ருவின் திட்டங்களையும் அழிக்க அவனுக்குள் ஒரு ஆவியை அனுப்புறாரு. உங்களை பயமுறுத்தினவனுக்கு உள்ள ஒரு ஆவி அனுப்பி அவனை பயமுறுத்தவனாக்க பண்றாரு. ராஜாக்குள்ள ஒரு ஆவி போச்சு. ஆனா என்னைக்குமே சத்துரு விழுந்தவன் தான், நசுக்கப்பட்டவன் தான், அவனுக்கு இருக்கிற ஃபெயிலியரை காமிக்கவே மாட்டான். ஃபெயிலியரை காமிக்கவே மாட்டான். குறைஞ்சு போறோன்னு தெரியுது, ஆனாலும் 400க்கு நாங்க குறைய மாட்டோம்னு சொல்லுவாங்க. அதான் அந்த சுபாவங்கள். நமக்கு முன்னால் அவன் வந்து பெருசாவே காண்பித்து கொண்டிருப்பான். நமக்கு முன்னால் அந்த வியாதி வந்து நம்மை அழிப்பதை போலே காண்பித்து கொண்டு இருக்கும். நமக்கு முன்னால என்னெல்லாம் பிரச்சனைய, பண பிரச்சனை, இதான் என்ன மடங்கடிக்க போன்னு அப்படியே திகிலை உண்டாக்கி கொண்டு இருப்பான். இப்ப அடுத்து என்ன தெரியுமா, இவனுடைய ஃப்ரெண்டா இருந்தவன் எத்தியோப்பிய ராஜா. கீழே நீங்க வாசித்தீங்கன்னா எத்தியோப்பிய ராஜா அடிஷனலா சொல்லி அனுப்புறாங்க பாருங்க. நீங்க தேவனுடைய சமூகத்துல தேவனை நேரடியாய் சந்திப்பதற்கு, தேவனுடைய வார்த்தையினால வார்த்தைகளை கேட்டு உங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு பிரயாசப்படும் பொழுது சத்துருவை நம்ம மேற்கொண்டுருவோம். ஆனா நண்பர்களை மேற்கொள்ள முடியாது, ஆலோசனைக்காரர்களை. அதான் தாவீது எழுதுகிறான், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகளுடைய வழியில், பரிசுத்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
இது நமக்கு கொடுக்கப்பட்ட வழி நடத்துதல் ஆறுதல். இது நமக்காக கொடுக்கப்பட்ட எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லி கொடுக்கிற ஒரு வல்ல வடிவமைப்பு. இங்க ஆவியானவர் பேச ஆயத்தமா இருக்கிறாரு. இப்போ அடுத்து பயமுறுத்தல் எப்படி வருதுன்னா, நண்பனா இருக்கிற எத்தியோப்பியா ராஜா சொல்றான், எப்பா நீ தப்பிக்க முடியாது, பேசாம சரண்டர் ஆயிரு. உங்க தேவன்லாம் உன்னை தப்பிக்க விட மாட்டாரு, சரண்டர் ஆயிரு. தீர்க்கதரிசி சொல்றாரு, அவனுக்குள்ள ஒரு ஆவி வந்து அது முடிய போதுன்னு. வசனம் சொல்லுகிறது, நமக்கு எதிரடையா இருக்கிற சத்துருவின் ஆதிக்கங்கள்லாம் அழிய போதுன்னு விசுவாசிக்கிறோம். சர்ச்சை விட்டு வெளியே போனோன்னு இன்னொரு செய்தி வருது, அதெல்லாம் உன் கடன் பிரச்சனை மாற போறது இல்லை, கூட தான் கடன் வாங்க போற. உங்க பிள்ளைகள் லைஃப் இன்னும் மாற போறது இல்லை, இப்படிதான் இருக்க போகுது. என்ன உலகத்தான் உன் நண்பர்களா இருக்கிற சுற்றி இருக்கிறவங்க இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன விசுவாசம் குறைஞ்சு போயிடும். எசேக்கியா ராஜாவுக்கு குறைவு போடுறது பண்ணுவதற்கு அவன் நண்பர்கள் மூலமா சத்துரு வேலை பண்ணி பார்க்கும். அவனால முடியல, ஜெபிக்க ஆரம்பிச்சாச்சு, ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சாச்சு, அவனால முடியல. இப்ப நண்பர்கள் மூலமாய் தூது விட்டு, அது இன்னொரு ராஜா மூலம், அவன் ஸ்தானத்தில் இருக்க ராஜா மூலமே தூது விட்டு, அதுவும் எத்தியோப்பிய ராஜா யாரு, பண வசதியில பலம் படைத்தவர்கள், அங்கதான் தங்கம் விளையுது, பொருளாதாரத்தில் தலை, அவங்களே போயிட்டாங்க, உன்னால எங்க காப்பாற்ற முடியும், போயிரு. ஆனா வசனம் சொல்லுகிறது, எதெல்லாம் சொல்லப்பட்டதோ, எதெல்லாம் சொல்லப்பட்டது நீங்க பாருங்களேன். 15ஆம் வசனத்துல எசேக்கியா ஸ்தானாதிபதியின் கையில் இருந்த நிருபத்தை எழுதி கொடுத்து அனுப்புறாரு அந்த எத்தியோப்பியா ராஜா. அந்த நிருபத்தை வாங்கிட்டு அதை அப்படியே ஜெப குறிப்பாய் மாட்டிட்டார். உங்களை குழப்ப நினைக்கிற எந்த ஒரு திட்டங்கள் வந்தாலும் நீங்க அதை ஜெப குறிப்பாய், ஆண்டவரே இதுக்கு நான் என்ன செய்யணும், எப்படி நான் நிறைவேற்றணும், நீங்கள் ஜெப குறிப்பாக மாற்றினீங்கன்னா ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுவார். உங்கள் விசுவாசம் மேலோங்கி இருக்கும். அவன் ஜெப குறிப்பா மாத்தி என்ன சொல்றாரு பாரு. இப்ப 15ஆம் வசனத்துல, கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜாக்கெல்லாம் தேவனானவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும், நீர் உம்முடைய கண்களை திறந்தருளும். சன்கரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகள் எல்லாம் கேளும். பயமுறுத்துகிற ஆவியினால் நிறைந்திருக்கிற எதிராளிய அவனுடைய வார்த்தைகளாம் உம்மை நிந்திக்கிற ஆண்டவரே, உம்மை மதிப்பு கொடுக்க மாட்டேங்க ஆண்டவரே, நீர் வல்லமை உள்ளவர் எனக்கு தெரியும். திருப்பி ஆலயத்துக்கு தான் போய் ஜெபம் பண்ணார். உங்களுக்குன்னு ஒரு ஜெப இடம் உண்டு, உங்களுக்கான தனி ஜெப நேர் எடுக்கிறதுக்கு பகுதிகள் உண்டு, அங்க போய் வச்சிருங்க, பிரேயர் பாயிண்டா வச்சிருங்க. தேவைய உங்களுக்கு வருகிற துன்பத்தை பிரேயர் பாயிண்டா வச்சிருங்க. ஆனாலும் ரப்தாஸ்கே வந்து விட்டப்பாடு இல்லை. நீங்க அடுத்த வசனங்கள்ல இந்த அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, எசேக்கியா உங்களை வஞ்சிக்காதபடிக்கு 14ஆம் வசனத்தில் நீங்க அப்படிதானே 37ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது எல்லாவற்றையும் 36ஆம் வசனத்துல தான் எசேக்கியா உங்களை வஞ்சிப்பான்னு சொல்றாரு. இப்பவும் போராடி பார்க்கிறாங்க. அப்ப ஆண்டவர் இந்த எசேக்கியா தேவனுடைய சமூகத்துல வந்து விசுவாசத்தை பெருக்குனதுனால இப்ப ஆண்டவரை இறங்கிட்டு சொல்றாரு, நான் மன்னிச்சிட்டேன் உங்களை எல்லாம், இஸ்ரவேல் ஜனங்கள் நான் மன்னிச்சிட்டேன், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க கீழே வேர் கொடுத்து மேல கனி கொடுப்பீங்க. இன்னைக்கு யோபுவின் வசனங்கள் வாசிக்கும் பொழுது அதே வசனம் தான் வாசிச்சு. யோபுக்கு விரோதமா அவனுடைய நண்பர்கள் பேசி இதெல்லாம் செஞ்சீங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, கீழே வேர் கொடுக்கணும், மேல கனி கொடுக்கணும், வசனத்தினால் நிறைந்திருக்கணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவர் சொல்றாரு பாருங்க, அந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, இவ்வளவு எல்லா ராஜ்யத்தையும் அடித்து நொறுக்கி பலத்தினால அவங்களோட ஆயுதத்தினால தங்கள் வசப்படுத்தின அந்த அசிரியன் குரூப் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கையை நீட்ட முடியல. எப்ப நீட்ட முடியல? எப்ப தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்துல வந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்களோ, முழுவதுமாய் தங்களை அர்ப்பணித்தாங்களோ, உலக காரியங்களை கேட்காம தேவனுடைய சமூகத்துல இருந்தாங்களோ, காம்ப்ரமைஸ் ஆகாம, கர்த்தர் அவங்கள் ஜெபங்களை கேட்டார். ஜெபங்களை கேட்டார். அதிகாரத்தின் கடைசி பகுதி சொல்லுது, அதே சன்கரிப் ராஜா, அதே சன்கரிப் ராஜா நீங்க பாத்தீங்கன்னா
அவருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதன் பெறப்பட்டு அசிரியாவின் பள்ளத்தாக்கிலே பாளையத்திலே 1,90,000 பேரை சங்கரித்தான். எவ்வளவு பெரிய கூட்டம்! நம்மகிட்ட ஆயுதமும் இல்லை, உலக பிரகாரம் பலமும் இல்லை, அரசியல் சக்திகளும் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லை எங்களுடைய குடும்பத்துக்கு உதவி செய்ய, வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கல, அதுக்கு யார் எங்களுக்கு உரிமை குரல் கொடுக்கல. நிறைய வேதனைகள் நமக்குள்ளாக உண்டு. இந்த பிரஜையா இந்த தேசத்தில் வாழும் பொழுது கிடைக்க வேண்டிய லாபகரமான காரியங்கள்லாம் மறுக்கப்படுகிறது தேவனுடைய பிள்ளை என்பதனால. ஆனால் ராஜாதி ராஜா நம்மோடு கூட இருக்கிறார், தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தான் நமக்கு விரோதமாக என்னெல்லாம் செஞ்சு நம்மளை ஏமாற்றி நம்மளை வெள்ளங்கடித்து நம்முடைய பின் சந்ததியை வளர விடாமல் தடுத்தாலும் நம் வேறு எடுத்து ஜெயத வசனத்தின்படி நிற்பதனால ஆண்டவர் நமக்காக தூதனை அனுப்புவார். நமக்காக தூதனை அனுப்புவார். எங்க அனுப்புவார்? எதிரிவியின் கோட்டைக்குள்ளேயே அனுப்புவார். நம்ம போக முடியாது, அவ்வளவு செக்யூரிட்டி போர்ஸ். நம்ம போக முடியாது, பேசுவதற்கு கூட முடியாது, மீட் பண்ண கூட முடியாது, நமக்கு உதவி கேட்க கூட சகாயம் பண்ணுவதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் பரலோகம் நமக்காக கிரியை செய்ய ஆரம்பிக்கும், பரலோகம் நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். தேவ தூதர்கள் போய் இறங்கி அங்க அவ்வளவு பேரையும் சங்கரிக்கிறார். ஆட்கள் போல, எதிர்பட போல வானமே சண்டை போடுது, தேவ தூதர்கள் சண்டை போடுறாங்க. இப்ப எந்த ராஜா கொக்கரித்து கொண்டிருந்தானோ, எந்த ராஜா விரோதமா இருந்தானோ அவன் ஓடி போறான். எங்க? அவன் ஊர்ல போய் தப்பிச்சா போதுன்னு ஓடுறான், தப்பிச்சா போதுன்னு ஓடுறான். இஸ்ரவேல் மக்கள் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் மகிழ்ச்சியோடு கூட ஆரவாரம் செய்தார்கள். அதன் அடிப்படையில் எழுதப்பட்ட சங்கீதம் தான் சங்கீதம் 66. இப்ப அந்த அதிகாரத்துக்கு வாங்க. 66ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். என் ஜெபத்தை தள்ளாமலும் என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு, என் கிருபை தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நமக்காக தேவன் தூதர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். மனிதர்களால் ஒத்தாசை செய்ய முடியாது, நம்முடைய குடும்பத்தார் ஒத்தாசை செய்ய முடியாது. இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல மருத்துவர்களால் நமக்கு ஒத்தாசை செய்ய முடியாது. உலகத்தில் எதெல்லாம் நம்பி இருக்கிறோமோ அதெல்லாம் கைவிட்டு போயிரும். நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிற அவர் தூதனை அனுப்பி நமக்காக ஆயத்தப்படுத்துவார். அவருடைய கிருபையை நம்மை விட்டு விலகாமல் வைத்திருப்பார். கேள்வி இப்ப என்னன்னா, எல்லாம் சரிதான் பிரதர் பாஸ்டர், ஆனா என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலையே, அதிக நாளா ஜெபிக்க என் பதில் வரலையே. சில வசனங்களை பார்த்து நான் முடிக்கிறதுக்கு போறோம். பாருங்க, அதே அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை வாசிங்க. தெரிஞ்ச வசனம் தான். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால், அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனேயானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். ஆண்டவர் எனக்கு செவிகொடார். ஜெபம் வல்லமையா தான் பண்றோம், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றோம், பரிசுத்தாவில் நிறைந்தெல்லாம் ஜெபம் பண்றோம். அந்த ராக தலைவன் எழுதுகிறான், ஆண்டவரே என்கிட்ட அக்கிரம சிந்தை மட்டும் இருந்துருந்துச்சுன்னா, பெருமை இருந்துருந்துச்சுன்னா, எரிச்சல் இருந்துருந்துச்சுன்னா, என்னுடைய சுபாவங்கள் உமக்கு பிடியமில்லாத சுபாவம் இருந்துருந்துச்சுன்னா என் ஜெபத்தை தான் நீங்க கேட்க மாட்டீங்களே. அப்புறம் என்ன அர்த்தம்? அன்னைக்கு அந்த பிரச்சனை வரும் பொழுது தங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்தார்கள். உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த, பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கள் தேவன் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமும் ஆனவர் என்று தங்களை அர்ப்பணித்ததுனால ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். அதான் 37ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, நான் உங்களை தள்ளிட்டேன், ஆனாலும் நீங்க திரும்பி வந்ததுனால உங்களுக்கு நான் இறங்குகிறேன் என்றார். முழுவதுமாய் நம்முடைய சுபாவங்களை எல்லாவற்றையும் அர்ப்பணித்து நீங்க ஜெபித்தீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்கும். இந்த அக்கிரம சிந்தை, அக்கிரம காரியங்கள் வேதத்தில் அநேகம் எழுதப்பட்டிருக்கு. சில வேளை அதெல்லாம் நம்ம பெருசா எடுப்பது கிடையாது. ஆனால் வேதவசனம் தெளிவா சொல்றது, பாவம் வேற அக்கிரமம் வேற. லேவியாராம் புஸ்தகத்தில் வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. 15ஆம் அதிகாரம் எழுதும் பொழுது அங்கதான் அந்த காரியங்களை எழுதுகிறாரு. ஆரோன்
எழுதி காண்பிக்கும் போது அது வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது ஸ்தலத்துல பழி செலுத்துவதற்காக அந்த நாட்கள்ல ஏசப்பாலாம் வராதனால பாவத்திற்காக பழி செலுத்தப்படும் 2 வெள்ளாட்டு கடா வளர்த்தாங்க. ஒன்னு பாவத்திற்காக பலி செலுத்தப்படுகிற ஆடு, இன்னொரு கடா வளர்க்கப்பட்டது, அது அக்கிரமத்திற்காக புறம்பே தள்ளப்படுகிற ஆடு. பாவம் ஆண்டவர் சொன்ன கட்டளைகள்லாம் பாவத்திற்குள்ளாகி வரும். களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கட்டளைகள் அதை சூழ்ந்திருக்கிற காரியங்கள் எல்லாம் பாவம். ஆனால் நம்முடைய சுபாவங்களில் வருகிற குணாதிசயங்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அக்கிரமம். எண்ணத்துல வர்றது, சிந்தனையில வருகிறது, நம்முடைய கைகளினால் வருகிறது. அதனாலதான் சங்கீதக்காரன் எழுதுகிறான் 24ஆம் அதிகாரத்துல, கைகளில் சுத்தமுள்ள இருதயத்தில் மாசில்லாதவனாய் இருந்து தன் ஆத்மாய் மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே தேவனுடைய சன்னிதானத்துல வர முடியும். கையில சுத்தம், இருதயத்துல சுத்தம், எண்ணத்துல சுத்தம், அது இல்லாம தேவனுடைய சமூகத்துல வர முடியாதாம். புலம்பல்ல 3ஆம் அதிகாரத்தில் 42, 44ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நாங்கள் துரோகம் பண்ணி கலகம் பண்ணினோம், ஆகவே தேவரீர் தம்முடைய முகத்தை, தம்முடைய வானத்தை எங்களுக்கு விரோதமாய் மூடிக்கொண்டு ஜெபம் உள் பிரவேசிக்காதபடிக்கு. அதே அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானது, ஆண்டவரே உம்முடைய இரக்கங்கள் 14ஆம் வசனங்கள் நீங்க வாசிக்கும் பொழுது அங்க எழுதப்பட்டிருக்கு, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அதிகாரத்தின் பின்னணியில எழுதும் பொழுது புலம்பல்ல எழுதுறாரு, அந்த தேவனுடைய ஊழியக்காரர் எழுதும் பொழுது எழுதுறாரு, எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய துரோகங்கள், எங்களுடைய கலக்கங்கள், கலகம் பண்ணின எங்களுடைய சுபாவங்கள் எங்களுடைய ஜெபத்தை வானத்துக்குள்ளே வரவிடாம தடுத்து நீ வானத்தை மூடிட்டீரு. நிறைய ஜெபங்கள் தடுத்து இருக்கு நம்முடைய ஜெபங்கள். காரணம் அக்கிரமம். எரிச்சல் என்பது ஒரு அக்கிரமம், கோபம் என்பது ஒரு அக்கிரமம். இதெல்லாம் பைபிள்ல இருக்கு, நான் சொல்லல. அக்கிரமத்தை குறித்து ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கிறது. ஆகவேதான் வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி அக்கிரமக்காரராக அவர் எண்ணப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். பாவத்திற்காக பலியானார், அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். சிந்தையில வர்ற அக்கிரமம், எண்ணத்துல ஒரு அக்கிரமம், சுபாவத்துல வர்ற அக்கிரமம், கைகளினால் செயல்களினால் வருகிற அக்கிரமம், இதெல்லாம் நம்முடைய ஜெபத்திற்கு தடைகளாய் மாறிவிடுகிறது. சங்கீதக்காரன் சொல்லும்போது, ஆண்டவரே நான் அக்கிரமத்துல இருந்த ஆண்டவரே, அகங்காரத்துல இருந்த ஆண்டவரே, உம்முடைய ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது சுத்தமாவேன். நம்முடைய அக்கிரமங்கள் சில வேளையில் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வராமல் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெளிச்சம் எனக்கு முதல்ல தெரியல. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 57ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, 58ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, உபவாச ஜபங்களை குறித்து எனக்கு பிரியமில்லாத ஜபம் என்று எழுதிட்டு அங்க எழுதுறாரு, உங்களுடைய அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது, அதுக்கு பிறகு பிணையல்களை விழித்து விடுகிறது, கட்டுகளை எடுத்து போடுது. இதெல்லாம் எனக்கு பிடித்தமான காரியம். அப்படி செஞ்சீங்கன்னா உங்க வெளிச்சம் உங்களிலே எழும்பி, விடிய கால வெளிச்சத்தை போல எழும்பி, உங்க சுகவாழ்வு உங்களுக்கு துளிர்த்து, உங்களுடைய நீதி உங்களுக்கு முன்பாக சென்று, தேவனுடைய மகிமை உங்களை பாதுகாக்கும். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்காங்க பாருங்க. நம்முடைய அக்கிரமமும் அக்கிரமத்தின் சிந்தனைகளும் அக்கிரமத்தின் செயல்கள் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வராதபடி பெருமை, ஆணவம். யோவான் அழகா எழுதுறாருல, 1 யோவான்ல நீங்க வாசித்தீங்கன்னா 3 காரியம் தானா, அப்படித்தானே? 1 யோவான்ல நீங்க வாசிக்கும் பொழுது, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 3 காரியங்கள் எழுதுவார்ல. 1 யோவான் மாம்சம் சிந்தை. எந்த வசனம் பாஸ்? 4ஆம் அதிகாரமா? 2ஆம் அதிகாரம் 16ஆம். ஏனெனில் மாம்சத்தின் சிந்தை, இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகத்தில் உண்டான காரியங்கள் நம்மளை மேற்கொண்டு இருக்கிறது.
நமக்கு நேரம் இல்லை. ஒரே ஒரு அக்கிரமத்தை உங்களுக்கு போட்டுட்டு காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த நாட்கள்ல அதான் நிறைய நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. ஏசாயா 57:17 பாருங்க. ஏசாயா 57:17 யாராவது வாசிங்க. நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் என்கிற அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். பொருளாசை என்கிற, பண ஆசை என்கிற, அல்லது பொருளை பார்த்து இச்சிக்கிற காரியம் ஒரு அக்கிரமா எழுதப்பட்டிருக்கு. அதனால ஆண்டவரே தண்டிக்கிறார். இதுக்கு இணையா நீங்க வாசிக்கணும் 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, 2 பேதுருல நீங்க வாசித்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது 14ஆம் வசனத்துல வாசிங்க. விபச்சார மயக்கத்தினால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஒழியாதவர்களுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசையில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின், பொருளாசை நமக்குள்ளா வரும்பொழுது அது சாபத்தின் பிள்ளைகள், சாத்தானின் பிள்ளைகளா மாறிடுதம்மா. இன்னைக்கு மால்கள்லாம் பெருகிட்டு, எங்க பார்த்தாலும் சூப்பர் மார்க்கெட் இல்ல, சின்ன கடையெல்லாம் குறைஞ்சிட்டு போச்சு. சூப்பர் மார்க்கெட் மாலுக்குள்ள நீங்க போனீங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கும் போது அரிசி பருப்புலாம் எங்க இருக்கும் தெரியுமா? ஃப்ரண்ட்ல இருக்கும் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது. ஏன்? உங்களுக்கு அரிசி பருப்பு தேவை, நல்ல குவாலிட்டியா கொடுத்தா நீங்க இந்த கடைக்கு வருவீங்க. முதல்ல சட்ட துணியை முன்னால தூக்கி போட்டா வருவீங்களா? அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவங்களுக்கு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. அத்தியாவசிய தேவையான பொருட்கள் என்ன தேவையோ, சில கடைகள்லாம் பார்த்தா காய்கறி எல்லாம் வச்சிருப்பாங்க, லாபமே இருக்காது. அது மார்க்கெட்டோட கம்மியா கொடுப்பாங்க. எதுக்கு? நீங்க 2 கத்திரிக்காய் வாங்கிட்டு அப்படியே சுத்தி பார்க்கும்போது அங்க 2 கிரீம் தெரியும், பிரெட் தெரியும், உங்களுடைய பிளான்ல இருக்காது. ஆனா உள்ள போய் எடுத்து போட்டு கூட நிரப்பிட்டு வந்துருவோம். ஒரு கிரீம் வாங்க 50 ரூபாய்க்கு போனா 500 ரூபாய்க்கு கிரீம் எடுத்து வந்துருவோம். எனக்கு அதுவும் கிரெடிட் கார்டுலாம் வந்துட்டு, பணம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, இஎம்ஐல கூட பொருள் எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு துணி வாங்கினா 2 துணி இலவசம் இல்ல. வசனம் சொல்லுது, விபச்சார மயக்கத்தினால் பழகின பொருளாசை. தேவையில்லை, தேவையில்லை. மொபைல் வாங்கணுமா? ஒன்றும் பண்ணல, 0% போய் கையெழுத்து போட்டா போதும், ஆதார் கார்டை கொடுத்தா போதும். காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஐடென்டிஃபை ஆதார் கார்டை கொடுத்தீங்கன்னா உலகத்துல எங்க இருந்தாலும் தப்பிக்க முடியாது. உங்க கை ரேகை இருக்கு, ஒன்னு கண் ரேகை இருக்கு, உங்களுடைய டீட்டெயில் ஃபுல்லா அதுல இருக்கு. நீ எங்க போனாலும் கண்டுபிடிச்சிருவான். எப்படி ஆளை உருவம் மாத்தினாலும் கண்டுபிடிச்சிடலாம் பயோமெட்ரிக்ல. அதனால ஆதார் கார்டு ரொம்ப ஈஸியா வச்சுக்கோங்க, ரைட், ஓகே, அது போதும். அவங்களுக்கு எங்கேயும் தப்பிக்க முடியாது. மயக்கத்தை கொண்டு வந்து பொருளாசையில கொண்டு போறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கடன் வாங்கி, வட்டிக்கு வாங்கி, தேவையில்லாம மன உளைச்சல்ல கஷ்டப்படுவதற்கு காரணம் இது ஒரு பெரிய காரியம். வசனம் சொல்லுகிறது, சாபத்தின் பிள்ளைகள். நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புறேன், நான் தேவைகளை சந்திக்க விரும்புறேன், நான் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன், உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் நான் கொடுப்பதற்கு முன்பதாக நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் நீங்களே போய் வாஞ்சித்து வாங்குறீங்களா? உலகத்தின் பிள்ளைகளே போல எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? தேவைகள் தான் நமக்கு. நல்ல வாகனம் தேவைதான், நல்ல ஸ்கூட்டர் பைக்கு தேவைதான், 4 சக்கர வாகனம் தேவைதான், வீடுகள் தேவைதான், எல்லாம் தேவைதான். எல்லாம் உலகத்தில் வாழ்வதற்கு தேவை. ஆண்டவர் சொல்ல, உலகம் அதன் குடிகளும் என்னுடையது, வானமும் பூமி என்னுடையது, உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் என்னுடையது, பொன்னும் வெள்ளியும் என்னுடையது. அதை யாருக்கு வச்சிருக்காரு? நமக்கு தான் வச்சிருக்கிறாரு. நம்முடைய தேவைகளுக்கு தான் வச்சிருக்கிறார். காத்திருப்பது கிடையாது. பொருள் ஆசையில் பழகினவர்கள் பாருங்க. ஒரு ஊழியக்காரை விழுந்து கிடக்காரு, பீலாயாமை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த ராஜாவுக்கு நான் சரியான தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு சொல்லி. ஆண்டவர் சொல்றாரு, விருப்பம் காண்பிக்கல. திருப்பியும் போய் ஜெபம் பண்றாரு, ஆண்டவர் செவி கொடுக்கல. திருப்பி ஜெபம் பண்ணி ரிக்வெஸ்ட மாத்துறாரு. ஆண்டவரே அவனுக்கு ஒரு முறை நான் பதில் சொல்லிடட்டுமா? ஏன்னா அங்க ஃபேவர் வந்துட்டு, பொருளாசை உள்ள வந்துட்டு அவன் பணத்தை திருப்பி முதல்ல ரிஜெக்ட் பண்ணாங்க, அடுத்து ரிஜெக்ட் பண்ணி பார்த்தான். திருப்பி பொருளும் பணமும் வந்த உடனே ஆண்டவருக்கு இருக்கிற மகிமை குறைஞ்சிட்டு போகுது, உலகத்தின் மகிமை கூடிக்கிட்டே போகுது. இப்ப ஆண்டவருக்கே கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சார் தீர்க்கதரிசி.
கடைசியில் இந்த சம்பவத்தை நீங்க பார்த்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தீர்க்க தரிசனத்தை கேட்டு ராஜாவுக்கு சொல்ல வேண்டியவர் பிள்ளையாம் காலையில பிறப்படும் பொழுது ராஜா பிறப்பட்டு வாங்கின உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லாமே போயிருவார். சொல்லாமே போயிருவார். பிற ஆண்டவர் கூப்பிடுவாரு, என்னாச்சு கூப்பிடலையே, அது கேட்காது. அவர் ஆண்டவர் பேசுறது கேட்கல தீர்க்கதரிசிக்கு. இப்ப கழுதையில போறாரு, கழுதைகிட்ட பேசினாலும் கேட்கல. பேசாத கழுதையை வச்சு பேசி பார்க்கற, அப்படியும் கேட்கல. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், கழுதை பேசுமா? இன்னைக்கும் பேசுது ஆண்டவருடைய நாமத்தினால. பீகார்ல 2 மிஷினரி ஊழியத்துக்கு போயிருந்தாங்க, ரோத்தாஸ் மலையில, சில வருடங்களுக்கு முன்பதாக. அப்ப கீழே வந்து அந்த மலையில ஏறினாங்கன்னா சாயந்தரம் தான் மேல் மலைக்கு போவாங்க. அப்ப 2 பேரும் அந்த நாட்கள்ல 90களிலாம் பேக்ல நாங்கெல்லாம் போயிருக்கோம். கிராம ஊழியத்துக்கு போகும்போது வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனோம். ஒன்றும் கிடைக்காது, அங்க யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால டிராக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஜபத்துக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு முழு நாள் பிரயாணம் பண்ணணும். அங்க யாரு வர இருப்பான்னு தெரியாது, திருப்பி கீழே இறங்கி வரணும். அவங்க 2 பேர் போனவங்க எனக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தர் இப்ப ஆண்டவருடைய சமூகத்தை போயிட்டு, ஒருத்தவங்க இன்னும் இருக்கிறாங்க வயதாயிட்டு. அப்ப அங்க மலையில இருந்து ஏற ஆரம்பிக்கிறாங்க. பாதி தூரம் போன உடனே ஒரு குருவி வந்து கிராஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அவங்கள. என்னடா நல்லா இருக்க குருவி வருதுன்னா, அது இவங்களை தாண்டும் பொழுதுலாம் மத்ஜாவ் மத்ஜாவ் ஹிந்தியில பேசுது, போகாத போகாதன்னு. இவங்களுக்கு ஒண்ணுமே பாருடா குருவி ஹிந்தியில பேசுது அப்படின்னு கேலி பண்ணிட்டே போறாங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மேல இறங்க, திருப்பியும் அதே குருவி அங்கேயும் வந்துட்டு மலையில மத்ஜாவ் மத்ஜாவ். இவங்களுக்கு ஒரு புரியல, திருப்பியும் நடக்காங்க மேல மலைக்கு. அவங்க குறிக்கப்பட்ட அந்த கிராமத்துக்கு போறதுக்கு சாயந்தரம் தான் போய் சேர முடியும். காலைல 8 மணிக்கு 7 மணிக்கு ஆரம்பிச்சது, சாயந்தரம் 4 மணிக்கு கிராமத்துக்கு பக்கத்துல போயிட்டாங்க. திருப்பி அந்த குருவி வந்து சத்தம் போடுது, மத்ஜா மத்ஜா. இப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் உணர்வு வருது, என்ன திருப்பி திருப்பி சொல்லுது ஹிந்தியில, என்ன ஏதோ நடக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம். எங்க காலையில ஆரம்பிச்சாங்களோ அங்கேயே வந்து நின்னுட்டாங்க. எங்க ஊழியத்துக்கு போகணும்னு ஆரம்பிச்சாங்களோ அங்கேயே திரும்பி வந்துட்டாங்க. ஆவியானவர் கிரியை செஞ்சார். நடந்தது என்ன தெரியுமா? அவங்க எந்த கிராமத்துக்குள்ள போறாங்களோ அங்க நரபலி செலுத்தணும், அன்னைக்கு ஆளை வெட்டணும். அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு கிராமத்துக்கு யார் புதுசா வர்றாங்களோ அவங்கள தான் தெய்வத்துக்கு பலி செலுத்தணும். இவங்க 2 நல்ல ஊழியத்துக்குன்னு போய்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஊர் மக்கள் சொன்னாங்க, அன்னைக்கு மட்டும் நீங்க வந்தீங்கன்னா அன்னைக்கு 2 பேரையும் வெட்டியிருப்போம், பலி செலுத்தி இருப்போம். இன்னைக்கும் ஆண்டவர் பேசுறார், மிருகங்கள் மூலமா நம்மகிட்ட, காரியங்கள் மூலமா பேசுறார், இயற்கையின் மூலமா பேசுறாரு. அன்னைக்கு பேசி தீர்க்கதரிசிட்ட பேசினாலும் கேட்கல. ஏன்? பொருள் ஆசை அடைத்து கொண்டது, பண ஆசை அடைத்து கொண்டது. மற்றவர்களை பார்த்து வாழ்வதற்கல்ல, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற திட்டத்தை அறிந்து வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். என்னுடைய ஊழியம் 30 வருட அனுபவத்துல வட இந்தியாவில் ஒன்றும் இருக்காது, கிடைக்காது. ஊழியத்துக்கு போனா 10 பைசா காணிக்கை கொடுக்குறோம், அந்த பழக்கமே கிடையாது. ஆனா லட்சங்கள் தேவையா இருந்தாலும், கோடிகள் தேவையா இருந்தாலும், இது வரைக்கும் கடன் படாமல், 1 பைசா கடன் படாம தேவன் வழி நடத்தி வருகிறார். யார்ட்டையும் நான் எந்த ஊழியத்துக்கு கேட்டதும் கிடையாது, இது வரைக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணது கிடையாது, எனக்கு பிராம்ப்லெட்டும் கிடையாது, இதெல்லாம் தேவைன்னு சொன்னதும் கிடையாது. ஆனா என்ன தேவையோ அதை ஏற்று நேரத்தில் தாராரு. நல்ல வாகனங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல பொருட்களை கொடுத்திருக்கிறார். யார் மனதிலாவது ஏவி. சில நேரங்களெல்லாம் நான் சண்டிகரில் இருக்கும்போது, கிறிஸ்துமஸ் நேரம், பிள்ளைகளுக்கு துணி எடுக்க பணம் இல்லை, நல்லா வசதியாக தான் இருக்கிறோம், பெரிய வீட்டில் வாடகைக்கெல்லாம் இருக்கிறோம். ஆனா அப்பப்போ வர்றதை வச்சு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சண்டிகர் சிட்டி பயங்கர காஸ்ட்லி சிட்டி. பாருங்க, நைட்டு 12 மணிக்கு ரொம்ப கலக்கம். அடுத்த 2 நாளைக்குள்ள வரப்போகுது, எல்லாரும் புது ட்ரெஸ் பண்ண முடியும், பிள்ளைங்க மிஷினரி ஊழியத்தில் வந்தனால அப்படின்னு ரொம்ப ஒரு பயம், ஒரு இதான் சோகம்தான். ஆனா மனைவி நாங்களும் ஜெபம் பண்ணிட்டு, குடும்ப ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டோம். நைட் 2 மணிக்கு ஃபோன் கால். அந்த நேரம் பயங்கர குளிர், மைனஸ்ல போய்கிட்டு இருக்கு, எந்திரிக்க முடியாது, உள்ள போர்த்தி உள்ள கிடக்கும், ஹீட்டர்லாம் போட்டு. 2 மணிக்கு ஃபோன் கால், எடுக்க மனசு இல்லை. எடுத்து அவர் வாலிப பையன் பேசுறாரு, சேதுன்னு சொல்லி, மதுரையில இருந்து. அவர் ஜார்க்கண்ட்ல இருக்கும்போது ஊழியத்துக்கு வந்தார். அவர் கிறிஸ்துமஸ் லீவுக்காக இப்ப சவுதியில இருந்து, அவர் அங்க டீச்சரா இருக்கிறாரு, அங்க இருந்து கிறிஸ்துமஸ் லீவுக்காக வர்றாரு, பிளைட்ல இருக்கார். அவர் துபாயில இருந்து பிளைட் ஏறி, சவுதியில இருந்து பிளைட் ஏறி மெட்ராஸ்க்கு வரும் பொழுது, அந்த 3 மணி நேரம் ஆண்டவர் என்ன பத்தி தான் பேசியிருக்காரு, என்ன குறித்த பாரம் கொடுத்திருக்கிறாரு. போன் பண்ண முடியாதுல்ல. எப்ப 2:30 வந்து இறங்கினாரோ, இறங்கினோன்னா மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருந்து எனக்கு போன் அடிக்காரு. திடீர்னு சேது போன் வருது, என்ன பண்ண, உள்ளேயே பெட்ல படுத்துட்டு கேள் பண்றேன், என்ன அப்படின்னு கேட்கிறேன். ஆனா எப்படி இருக்கீங்க? இந்த நேரத்துல கேட்கறத, எவ்வளவு குளிரு,
காலையில பேசிருக்கலாமே அப்படின்னு நான் சொல்றேன். இல்லைன்னா ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பேசணும். சரி சொல்லுப்பா. தூக்க கலக்கத்துல நான் அங்க துபாய், அங்க சவுதியில இருந்து பிளைட் ஏறினேன். ஆவியான 2 பேசிக்கிட்டே இருந்தாரு, உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி. உங்களை குறித்த ஒரு பாரத்தை கொடுத்து கொண்டே இருந்தாரு. நான் இறங்கின உடனே உங்கள்கிட்ட கேட்டு எப்படி இருக்குன்னு கேட்டு, என்ன நான் செய்யணும்னு நான் கேட்க விரும்பினேன். எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம்ப்பா, எனக்கு ஒன்று நல்லா இருக்கேன். எப்படி நாங்கள் ஊழியக்காரங்க என்னைக்குமே வெளியே சொல்றது கிடையாது. கத்துற இடத்துல நாங்கள் விண்ணப்பம் பண்ணுவோம். வெளியே நல்லா லக்ஸுரியஸா தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என்னென்ன நடக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். கத்தர் அறிவார். பாருங்க, ஒரு பைசா கிடையாது ஒன்று எடுக்கிறதுக்கு. 25,000 ரூபாயை உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணார். இது என்னுடைய கிறிஸ்மஸ் கிஃப்ட் பிரதர். ஒரு முறை ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கிறோம், ஒரு ஊழியருடைய வீட்டுக்கு போயிருக்கிறோம். போய் ஜோம் பண்ணிட்டு நான் வெளியே வரேன். ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பெட்டி நிறைய துணிகளும் எல்லாம், ஷூ, எனக்குரிய ஷூ எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. முதல்ல லக்ஸரி சூட்கேஸ் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறாரு, உங்களுக்கு தான் வாங்கி வச்சிருக்கோம். நம்முடைய தேவைகளை அறிந்தவர் அவர். நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கு மேலாக நமக்காக பாரப்படுகிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய ஜெபத்திற்கு தடங்களாக இருக்கிறது. நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறது. என்னுடைய சாட்சியை கடைசியை சொல்லி முடிக்கிறேன். சில நிமிடங்கள்ல மரணத்துக்கு போயாச்சு. முதல்ல கிட்னி எடுத்தாங்க, அடுத்து கிட்னியை கொண்டு வந்து வச்சாங்க. எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற கிட்னி மரித்த சரீரத்திலிருந்து எடுக்கப்பட்ட கிட்னி, கடவர்னு சொல்லுவாங்க. அந்த சரீரம் மறித்து 1 நாள் ஆயிட்டு. எல்லா உறுப்புகளும் தானம் செஞ்சாச்சு. கடைசியா இந்த கிட்னி அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. எனக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஆதார் ப்ரூஃபும் கிடையாது, எல்லாம் வட இந்தியா. பல வருடங்கள் அங்கே இருந்ததுனால இங்கே ரேஷன் கார்டெலாம் கிடையாது, செலவழிக்க பணம் இல்லை. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் டாக்டர்லாம் சொல்கிறாங்க, இருக்கிற பணத்தை கொடுங்க, அடுத்து நீங்கள் என்ன செய்ய போறீங்க, டயாலிசிஸ் எப்படியாவது இலவசமாக போடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இருக்கிற எஃபிடேட் வச்சு, வாடகை வீட்டினுடைய ஆதாரத்தை வச்சு நான் உள்ளே கொடுக்குறேன். அன்னைக்கு இங்கே மதுரை கலெக்டர் 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு ரேஷன் கார்டுக்காண்டி உட்காந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவார், ஆன்லைன் ரேஷன் கார்டு. அன்னைக்கு ஒரு 14 ரேஷன் கார்டு வந்திருக்கு. அதை நல்லா வெரிஃபிகேஷன் பண்ணி சாங்ஷன் பண்ணி அவருக்கு சீட்டை விட்டு எழும்பி போகும்பொழுது என்னுடைய அப்ளிகேஷன் உள்ளே போயிருக்கு. என்னுடைய எதையுமே பார்க்காம, அப்ளிகேஷன்லாம் பார்க்காம, சார் இப்போ ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு சார்ன்னு சொல்லியிருக்காரு. அது பிறதான் போய் சொன்னாங்க. அவங்க கேட்டவுடனே எந்த எவிடன்ஸையும் பார்க்காம அதையும் போட்டு விடுன்ட்டார். எனக்கு இலவச கார்டு கிடைச்சிச்சு, அரிசி கார்டு கிடைச்சிச்சு. என்னுடைய நிலைமை தான். முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் அப்போலோல 0 பைசால 1 பைசா செலவு இல்லாம அப்போலோல ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஹல்லேலூயா. அங்கதான் அந்த கிட்னி அறுவை சிகிச்சை. அப்போ அந்த அறுவை சிகிச்சை சொல்றாங்க, அவங்க ஒரு 7 லட்ச ரூபா வேணுங்க. என்கிட்ட பணம் கிடையாது. நான் சேலம் ஊழியத்துக்கு போறதுக்கா பாஸ் பேசுறதுக்காக ஒரு 10,000 வச்சிருக்காங்க போறதுக்கு. அடுத்த நாள் நான் போகணும். டயாலிசிஸ் போட்டு அடுத்த நாள் போவேன். டயாலிசிஸ் போட்டால் 2 நாள் ஊழியத்துக்கு போவோம். அந்த நாட்கள்ல போகணும்னு வச்சிருக்கேன். என்ன கூப்பிட்டாங்க, பார்த்தா மருத்துவ சரீரத்துல வந்து இந்த கிட்னியை வைக்கிறாங்க. ஏற்கனவே 1 நாள் ஆயிட்டு. இன்னைக்கு எங்கள் ராஜாஜி ஆஸ்பத்திரி மதுரையில் எனக்கு வைத்திருக்கப்பட்ட கிட்னி ரிஜெக்டட் கிட்னின்னு தான் இருக்கு. ஏன்னா யாரும் எடுத்துக்கொள்ளல. அந்த ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால அப்போலோ டிபார்ட்மெண்ட்ல இருந்தவங்க சொன்னாங்க, இவர் ஒரு ஊழியக்காரரு, ஏசப்பா இவருக்கு உதவி செய்வார், ஒரு 10% ஒர்க் பண்ணிச்சுன்னா டயாலிசிஸ்லாம் இருந்து விடுதலை பெற்றுவார், ஒரு 1 வருஷம் உயிரோட வாழ்ந்துடலாம். வச்சு பார்ப்போன்னு வச்சு அது ஃபெயிலியர் ஆயிட்டு. ஏற்கனவே இன்னும் ஒரு கிட்னி ஃபெயிலியர் கிட்னி தான் இருக்கு. அதான் வயிறுலாம் கொஞ்சம் பெருசா இருக்கும். அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு உள்ள வச்சாச்சு. இப்போ திருப்பியும் டயாலிசிஸ் ப்ராசஸ் பண்றாங்க. நைட் ஃபுல்லா இரவு முழுதும் கஷ்டப்பட்டு ஐசியூல வந்து போட்டாச்சு. டாக்டர்லாம் விட்டுட்டு போன பிறகு காலையில 10 மணிக்கு திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிட்னி செயல்பட ஆரம்பிச்சு. நேரம் ஆக 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 ரத்த கொதிப்பு, பிளட் பிரஷர் அதிகமாகி ரொம்ப ஹை ஆயிட்டு. 260 ஆயிட்டு. முதல் நாள் ராத்திரி முழுவதும் அறுவை சிகிச்சை. ஃபெயிலியரான டெட்டான பாடியிலேருந்து எடுத்து அது ரிஜெக்ட் பண்ண கிட்னியை உள்ள வச்சு அதுவும் ஃபெயிலியர் ஆகி திருப்பி கொஞ்சம் வேலை செஞ்சா இப்போ பிளட் ப்ரெஷர் ஹை ஆனதுனால டாக்டர்லாம் வராங்க, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வராங்க, லங் ஸ்பெஷலிஸ்ட் வராங்க. ஏன்னா மருந்து எதுவும் கொடுக்க முடியல. இப்போதான் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கு, மாற்று அறுவை சிகிச்சை. எதிர்ப்பு சக்தி இன்னைக்கு எனக்கு எதிர்ப்பு சக்தி கிடையாது. அதனால மக்களை கூட்டத்தில் நான் சந்திக்க முடியாது. ஸ்டேஜில் மட்டும்தான் வர முடியும். கல்யாண வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். ஒன்லி ஊழியத்துக்கு மட்டும் ஸ்டேஜுக்கு வந்துட்டு ஹோட்டலுக்கு போயிடுவேன். அவ்வளோதான் என்னால் செய்ய முடியும். டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பாருங்க, அவங்க பார்க்காங்க, நானும் பார்த்துட்டு ஃபுல்லாக டியூப்பு பாக்ஸில் வச்சிருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில்
ஒவ்வொரு டாக்டரா போறாங்க. நைட்டு 8 மணிலேருந்து அடுத்த நாள் நைட் 2 மணி வரை. கடைசியில் 2:30க்கு என்னுடைய டாக்டர் அருண் பிரசாத், இப்போமா அவங்க தான் என்ன ஃபாலோ பண்றாங்க. கையெடுத்து கும்பிட்டு, ஜோப் we try our level best அப்படின்னு ரொம்ப சோகத்தோட அவரும் போயிட்டார். போகும்போது சொல்லிட்டு போயிட்டாரு, இன்னொரு 1/2 மணி நேரத்தில் இறந்துருவாங்க, பில்லெல்லாம் செட்டில் பண்ணுங்க. நான் இறக்க போறேன்னு எனக்கு தெரியுது, மறைக்க போறேன்னு எனக்கு தெரியுது. இனிமே என் குடும்பத்தை பார்க்க முடியாது, பிள்ளைகளை பார்க்க முடியாது, எனக்கு சொந்தம் எதுவும் கிடையாது, இனிமே முடியாது, யாரையும் பேசக்கூட முடியாது, பார்க்க கூட முடியாது. டாக்டர்லாம் கைவிட்டு நிலைமை, மருந்தெல்லாம் எல்லாம் க்ளோஸ் பண்ணி பில்லை செட்டில் பண்ண சொல்லியாச்சு. எனக்கு டியூட்டிக்கு இருந்த நர்ஸ் பேசுறாங்க, இவர் ஏன் டியூட்டியில் மறிக்கக்கூடாது, ஏன்னா மார்னிங் டியூட்டியில் இவரோட பாடியெல்லாம் டிஸ்பாச் பண்ணிடலாம், நைட் டியூட்டியில் மறிச்சிட்டாரா நான் காலையில் வீட்டுக்கு போக முடியாது, அதனால இவருக்கு ஆக்சிஜனை கூட்டி வச்சிருவோம். காலைல 5:30க்கு நான் டியூட்டியை முடிக்கும் போது ஆக்சிஜன் எடுத்து விட்டுருவோம், ஒரு 1/2 மணி நேரத்தில் மறிச்சிருவார். அடுத்தவங்க வந்து டேட் டைம் ஃபுல்லாக இவர் பாடியை டிஸ்பாச் பண்ணுவாங்க, பில் செட்டில்மெண்ட்லாம் நடக்கும். அதை பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதான் என்னுடைய சூழ்நிலை. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றிருக்கேன், ஆனால் எனக்கு திருப்தி இல்லை, நீங்கள் சொன்ன தரிசனம்லாம் நிறைவேறின மாதிரி தெரியல. நிறைய ப்ராப்பர்சி, நிறைய வழி நடத்துதல், வர்றவங்களாம் வட இந்தியாவில் பெரிய ஊழியம், எழுப்புதல் ஊழியம், தேசத்தின் எழுப்புதெல்லாம் சொன்னது எங்கே போச்சு? ஒருவேளை இதான் அப்படின்னா என்னுடைய ஊழியம் முடிஞ்சிட்டு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன், பிள்ளைகளை பற்றி இனிமேல் நான் கவலைப்பட முடியாது. எனக்கு கத்தர் கொடுத்த சுதந்திரன்னு வேதம் தெளிவாக சொல்லுது. என்னுடைய பிள்ளைகள் இல்லை, அது கத்தருடைய பிள்ளைங்க. உங்களுடைய பிள்ளைகள் அது கத்தருடைய பிள்ளைங்க. அதில் தெளிவு எனக்கு உண்டு. ஜெபம் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன், ஆனால் தரிசனம் கொடுத்துட்டீர், அந்த தரிசனம் நிறைவேறல, அது பொய் சொல்லாதுன்னு வேதவசனம் சொல்லியிருக்கு. ஒருவேளை நான் குறை இருக்குன்னா, நான் செய்ய வேண்டியது பாக்கி இருக்குன்னா எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு என்னை ஒப்பு கொடுத்து லிட்டரி நான் பரலோகத்துக்கு போயிட்டேன்னு நினைச்சேன். கண்ணை மூடிட்டேன். எந்த அம்மா 5:30 மணி வரைக்கும் எனக்கு ஆக்சிஜன் கொடுக்கணும்னு பிளான் பண்ணிச்சோ, அந்த அம்மா டியூட்டியில தான் என்னை எழுப்புனுச்சு போறதுக்கு முன்னால. நான் உயிரோடு இருக்கிறான்னு ஆச்சரியப்பட்டேன். அவன் நல்லா இருக்கீங்க சார்னா 260லேருந்து 6-7 மணி நேரம் குறையாத பிளட் ப்ரெஷர் கீழே இறங்கி வந்து 120 மாறிட்டு. ஒரு மனிதனுக்கு சராசரி இருக்க வேண்டிய 120-80. இன்னைக்கு கிட்னி பிரச்சனை இருக்கு. போன 20 நாள் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், யூரினரி இன்ஃபெக்ஷன்ல. அஸ்ஸாம் போயிட்டு வந்து கஷ்டப்பட்டேன். எல்லாம் இருந்தாலும் எந்த கிட்னியை கத்தர் மாற்றி அமைத்தாரோ, எந்த கிட்னி செத்து போச்சுன்னு சொன்னாங்களோ, இழந்து போனிச்சோ, அதை புது ஜீவன் கொடுத்து புதிதாய் மாற்றினாரோ, அந்த கிட்னிக்கு இதுவரைக்கும் ஒரு சேதம் வரல. என்னென்னமோலாம் வருது, அந்த கிட்னி மட்டும் பாதுகாப்பா. டாக்டர் இப்பவும் ஆச்சரியப்படுறாங்க, ஏன் அதுல ஒன்றும் ஆக மாட்டேங்குது, உனக்கு மற்ற எல்லா உறுப்புகளையும் பிரச்சனை வருது. ஏன்னா அது கத்தரால் உருவாக்கப்பட்டது, மரித்து போன சரீரத்துல இருந்து. ஏன்னா அதான் நான் சொல்றேன், பரம்பரை வியாதியா இருந்தாலும் அவர் புதிதாய் சரீரத்தை மாற்றி அமைக்கக்கூட வல்லமை உடையவர், உருவாக்கக்கூடியவர். எவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிறோம், எவ்வளவு வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஆகவேதான் அந்த ராகத்தலைவன் எழுதுகிறான், என் ஜெபத்தை தள்ளாமலும் உம்முடைய கிருபையை என்னை விட்டு விலகாமலும் வைத்திருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கோடிட்டு காண்பித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். 65ஆம் அதிகாரத்துல சங்கீதக்காரன் சொல்றான், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். விசுவாசிகள் ஒவ்வொருவர் மேல விழுந்த கடமை என்ன? ஏதோ வந்தோம், ஆசீர்வாதத்தை பெற்றோம், சுகத்தை பெற்றோம், நன்மை பெற்றோம் அல்ல. ஜெபத்தை கேட்கிற நம்முடைய ஆண்டவர் நம் மூலமாய் ஜனங்களை தேவன் பக்கமாய் கொண்டு வர நியமித்திருக்கிறார். உங்கள் குடும்பங்கள் ஆண்டவர் பக்கமாய் வரணும். ஏதோ நீங்க மட்டும் வாழ்ந்துட்டு போக கூடாது. அது தேவனுக்கு பிரியமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையே அல்ல. அது தேவனுக்கு பிரியமுள்ள சந்தோஷமான வாழ்க்கையே அல்ல. உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பங்கள் வரணும், உங்கள் மூலமாய் உங்கள் அண்ட சராசரங்கள் வரணும், உங்கள் மூலமாய் உங்கள் தெரிந்தவர்கள் வரணும். பேர் எழுதி ஜெபம் பண்ணுங்க. சிம்பிள் மாடல். பேர் எழுதி ஜெபம் பண்ணுங்க. முடிந்ததை செய்யுங்க, உங்களுக்கு தெரிந்ததை செய்யுங்க. சமரியா சரி தெரிஞ்சதை சொன்னா கிராமம் மாறினுச்சு. லேக நம்முடைய சுகத்தை போய் சொன்னா பட்டணமே ஓடி வந்துச்சு. அறியாத நாமான் வீட்டுல வேலை பார்த்த வேலைக்காரி பிள்ளை, அங்க ஒருத்தர் இருக்காரு போங்கன்னு வழிதான் சொன்னான். அந்த அதிகாரியே சுகம் அடைந்தாரு. தெரிஞ்சதை சொல்லுங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களை எளிமையாக இருப்போம். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதி, எங்களுடைய ஜெபத்தை தள்ளாமல்
உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமலும் இருக்கிறதுக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்று எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர், ஜெபத்திற்கு விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர், விசுவாசத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர், உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ வைக்கிற ஆண்டவர். அக்கிரம சிந்தை, அக்கிரம காரியம் எனக்குள்ளாக இருக்குமே என்றால், ஆண்டவர் எனக்கு உமக்கு பிரியமில்லாத சுபாவ குணங்கள் எனக்குள்ளாக இருக்குமே என்றால், அதான் என்னுடைய ஜெபத்திற்கு தடங்களாய் இருப்பது என்பதை அறிந்து கொண்டேன் ஆண்டவரே. கிருபையா எனக்கு இறங்கும், கிருபையா எனக்கு இறங்கும், கிருபையா எனக்கு இறங்கும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார், எவளும் பெற்றுக்கொள்கிறார். உங்கள் ஜெபம் உண்மையான ஜெபம், தாழ்மையான ஜெபம். அசிரிய ராஜா எடுத்து வந்த பொழுது தங்களை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய ஆலயத்தில் எசேக்கியா ஜெபித்ததுனால என்னென்ன எதிர்ப்புகளா இருந்துச்சோ, என்னென்ன குறைபாடுகள்லாம் இருந்துச்சோ, என்னென்ன போராட்டங்களா, அதெல்லாம் ஜெப குறிப்பாய் மாற்றி தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது தன்னுடைய மக்களுக்காக வைராக்கியம் பாராட்டின ஆண்டவர். ஆவியை அனுப்பி, தூதனை அனுப்பி எதிராளிகளை அழித்து போட்ட ஆண்டவர். உங்களுக்கு எதிரடையா இருக்கிற எல்லா கையெழுத்துக்களையும் குலைத்து போடுவதற்கு தேவன் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உர்ராபா தகராபா லாபா ராபா லாபா. ஆவில நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா சத்துருவின் சேனைகளும் இயேசுவின் நாமத்திலே மடங்கடிக்கப்படுவதாக. எங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற வியாதியின் கூறுகள், எங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற பொருளாதாரத்தின் போர்கள், எங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற குழப்பத்தின் ஆவிகள், மன அழுத்தத்தை கொடுக்கிற, சோர்வுகளை கொடுக்கிற, பயமுறுத்துகிற எல்லா அந்தகார கிரியைகளின் ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே விரட்டி அடிக்கிறோம் ஆண்டவரே. ராபா ராபா லாபா ராபா. நல்ல ஆவியில நிறைந்து, ஆவியில ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு வல்லமை, ஒரு வல்லமை. ஓ பாபா பாபா ராபா லாபா தாகா ராபா லாபா ராபா. ஓ ராபா ராபா லாபா ராபா லா கரபா லாபா ராபா. ஓ ராபா பெற்றுக்கள், பெற்றுக்கள். எல்லா வியாதியின் கூறுகள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினால. டாக்டர்களால் கைவிடப்பட்ட எல்லா நிலைமைகளையும் இயேசு மாற்றுகிறார். இந்த வேளையில எல்லா சிக்கல்களையும் தேவன் மாற்றுகிறார். பயமுறுத்துகிற ஆவிகள், பயத்தை கொண்டு வந்த சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, மாறுவதாக, மாறுவதாக. உர்ராபா பாராபா லா தகராபா லாபா. ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகு. அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகு. ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா. ஆகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற ஆண்டவர், அவர் நம்மோடு இருந்து அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய ஜெபத்தை தள்ளுகிறவர் அல்ல, கிருபையை விட்டு விலக்குகிறவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ராகத்தலைவன் சொல்லும்போது மிக அழகாய் சொல்லுகிறார், ஒருவேளை அக்கிரம சிந்தை நம்மிடத்தில் இருக்குமே என்றால் நமக்கு ஆண்டவர் செவிகொடார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை, ஏன் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை என்று சொல்லி வரும்போது அக்கிரம சிந்தை நமக்குள்ளே இருக்குமே என்றால் ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார். இந்த வேளை நம்மை தேவனுக்கு முன்பாக இன்னும் தாழ்த்துவோம், சமர்ப்பிப்போம், நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. கேட்ட வார்த்தையின்படி நடக்க நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். மகா கிருபையும் இரக்கமும் வல்லமையும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதிகாரத்தோடு கடந்து வந்தபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஊழியருடைய சாட்சியை ஆண்டவர் நாங்கள் கேட்கவும், நாங்கள் அதன் மூலமாய் தொடர்ந்து ஆண்டவரே விசுவாசத்தில்
இன்னும் பலப்படவும் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தபடியினால் உமக்கு நன்றி அப்பா. வார்த்தைகள் ஆண்டவரே, சாட்சிகள் ஆண்டவரே சபைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. உடைய வார்த்தைகளை சாட்சிகளை கொண்டு வந்து அருமையான தேவ ஊழியரை இன்னும் அநேக இடங்களுக்கு அநேக தேசங்களுக்கு கொண்டு சென்று ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த நன்மையை அறிவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ். எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே உட்காருங்க. நாம் ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங்